Okay. Good evening, everyone. Welcome to Future Ocean Study Center. இப்போ நம்ம PGTRB Chemistry Unit 2 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி பார்த்து முடிச்சோம். அண்ட் தென் கேஜஸ் அண்ட் கிளஸ்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கிளஸ்டர்ஸ் வந்துட்டு மெட்டல் கிளஸ்டர்ஸ், ஹாலைட் கிளஸ்டர்ஸ்னா என்ன, ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல அதில் கண்டினியூட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேஜ் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்றது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ் ஆர் organometallic compounds in which metal atoms and ligands are arranged in a three-dimensional closed or cage-like structures, giving a highly compact framework. இப்போ இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கம்ப்ளீட்லி ஒரு க்ளோஸ்டு ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு சொன்னா இனி ஒரு மெட்டல், ஸோ இங்க மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த பாஸ்பரஸ் கொடுக்குறேன். ஸோ பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அது அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டைமென்ஷனலா ஒரு க்ளோஸ்டா, இப்போ கேஜ்ல நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கூண்டுன்னு சொல்லுவோமா? சோ அந்த கூண்டுக்குள்ள நம்ம அடைச்சு வைக்கிறது. சோ அதே போல இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ மெட்டல் கிளஸ்டர்ஸ், மெட்டல் கார்பனேட்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஜஸ்ட் மெட்டல் இருக்கும், அந்த லிகன்ஸ் வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அது வந்துட்டு ஓப்பனா கூட இருக்கலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா கம்பல்சரி அது ஒரு க்ளோஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கு. அதுதான் இது கேஜ் காம்பவுண்ட் அண்ட் கிவிங் அ ஹைலி காம்பாக்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரொம்ப காம்பாக்டா, ரொம்ப சின்னதா, ரொம்ப இப்போ நம்ம அந்த இதுல பாத்திருப்போம், நம்ம அந்த மெட்டல் கார்பனேட்ஸ் எல்லாம் பாத்துப்போம். அதுல ரொம்ப பிரிட்ஜ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய பெருசு பெருசால இருக்கும். பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்ட் ஸ்ட்ரக்சரா இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேஜ் காம்பவுண்ட்ஸ் இன் ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி. இதோட மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா இது த்ரீ டைமென்ஷனல் கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லியாச்சு. இது எப்படி இருக்கும்னா த்ரீ டைமென்ஷனலா இருக்கும். ஸோ கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் ஆட்டமும் லிகன்ஸும் 3D ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லுவோம், கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டல் ஆட்டமும் லிகன்ஸும் ஒரு 3D ஃபார்மேட்ல அது அமைஞ்சிருக்கும். மெட்டல் ஆட்டம்ஸ் ஆர் கனெக்டட் இன் சச் a way that they form a கேஜ் ஆர் பாலிஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம இப்பதான் சொல்லியிருந்தோம், அது கேஜ் போல ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணிருக்கோம். அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாலிஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து மெட்டல் பாண்ட்ஸ் இங்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க கேஜ் காம்பவுண்ட்ஸ்ல நமக்கு அந்த டைரக்ட் மெட்டல்ஸ் வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோம். நம்ம இங்க மெட்டல் கிளஸ்டர்ஸ் படிச்சோம்னா, ஸோ அங்கேயுமே வந்துட்டு மெட்டல் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே போல இங்கேயும் மெட்டலும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பிரிட்ஜிங் லிகன்ஸ். ஸோ இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த கேஜ் லிகன்ஸ், கேஜ்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு பிரிட்ஜிங் லிகன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லிகன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கார்பனைல், ஹைட்ரஜன், ஹாலைட்ஸ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மெட்டல் கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. கேன் ஃபார்ம் பிரிட்ஜ் டூ ஆர் மோர் மெட்டல் சென்டர்ஸ். இது வந்துட்டு ஒரு மெட்டல் கூடயும் இல்ல ரெண்டு மெட்டல் கூடயும் இல்ல மோர் மெட்டல்ஸ் கூடயும் வந்துட்டு பிரிட்ஜிங் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அடுத்து இதுக்கு வந்துட்டு இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ்க்கு ஹை ஸ்டெபிலிட்டி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கம்பேர் பண்ணும், அதாவது நம்ம மெட்டல் கிளஸ்டர்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ்க்கு மோர் ஸ்டேபிள். என்ன காரணம்னா இங்க வந்து மல்டிபிள் மெட்டல் பாண்ட் அண்ட் மெட்டல் லிகன் இன்ட்ராக்ஷன். இங்க வந்துட்டு மெட்டல் பாண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அண்ட் மெட்டல் இன்ட்ராக்ஷனும் பாத்தீங்கன்னா அது எப்படின்னா க்ளோஸ்டா இருக்கும். ஸோ அதனால இதோடைய ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ வந்துட்டு அதாவது அந்த இன்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கதா இது ஸ்டெபிலிட்டியும் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட மெயின் ஃபீச்சர்ஸ். ஸோ இதோட கண்டினியூட்டி பாருங்க. இது பார்த்து நம்ம சொல்லியாச்சு, இது எப்படி இருக்கும்னா இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ்மே எப்படி இருக்கும்னா கிளஸ்டர் போலதான். பட் கிளஸ்டர் எப்படி இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கலாம். பட் இந்த கேஜ் வந்து கம்பல்சரி ஒரு க்ளோஸ்டான ஒரு 3D ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைசேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், மூவிங் சொல்லுவோம். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு ஆட்டத்துல இருந்து இன்னொரு ஆட்டம் மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ மெட்டல் பாண்டிங் அண்ட் லிகண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் கேன் லீட் டு delocalization of electrons throughout the cage. Okay, கேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் ஷோ ஹை நியூக்ளியாரிட்டி. இப்போ இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஹை நியூக்ளியாரிட்டி சொல்லுவோம். ஸோ நியூக்ளியாரிட்டி நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், அது வந்துட்டு அந்த மெட்டல் கூட ரெண்டு மெட்டல் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கா. ரெண்டு மெட்டல்னா M2 அப்படி சொல்லுவோம். ஸோ M2, M3, M4 இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கூட ஏதாவது ஒரு லிகான்ஸ் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்போ M2 நம்ம என்ன சொல்லுவோம், டை நியூக்ளியர் சொல்லுவோம். இப்போ M3 விச் மீன்ஸ் மெட்டல்ஸ் தானே இதெல்லாம், எம்ன்றது மெட்டல். இப்போ M3நாக்க ட்ரை நியூக்ளியர் கார்பனைல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ M4னா டேட்ரா நியூக்ளியர் சொல்லிப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ்க்கு ஹை நியூக்ளியாரிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா contain several metal atoms. Okay, so next the metal atoms may form polyhedral arrangements such as triangular, tetrahedral, octahedral and a closed framework. So இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அது ஃபார்ம் பண்ணும். யாரு, இந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த சிம்பிளஸ்ட் கேஜ் காம்பவுண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ். ஸோ இந்த பாஸ்பரஸ்ன்றது P4. ஸோ இந்த P4 இந்த ஒரு இதுவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு காம்பவுண்டே பாத்தீங்கன்னா நமக்கு கேஜ் காம்பவுண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்ப நம்ம சிம்பிளஸ்ட் கேஜ் காம்பவுண்ட் வந்து இந்த பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாம். அது இதர் இந்த மாதிரி ஒரு டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லயும் இருக்கும். இப்போ இந்த பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா யூஸ்வலி வந்து ஆக்சைடு ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கும். இப்போ பாருங்க, அது எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
P4O6, P4O7. இதுல யாருன்னா பாஸ்பரஸோட ஆக்சைட்ஸ். P4OH, P4O9, P4O10. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா பாஸ்பரஸோடைய ஒரு ஆக்சைட் ஃபார்ம். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கேஜ் காம்பவுண்ட்ஸா இருக்க போகுது. ஓகே, கேஜ் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ஒன்று பாத்துருவோமா? ஸோ இப்போ P4ன்னு சொல்லிட்டோம். இந்த P4 தான் வந்துட்டு சிம்பிளஸ்ட் கேஜ் காம்பவுண்டோட எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இதுல பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மெட்டலும் அது கூட இருக்க, இப்போ இந்த ஆக்சிஜன்றது யாரு? நம்மளோட லிகாண்ட். ஸோ இந்த மாதிரி மெட்டலும் லிகாண்டும் மாத்தி மாத்தி பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இதோட இன்ட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? சோ பாருங்க, இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கேஜ், எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாமே நம்ம இது லைட்டா வரைஞ்சு பார்த்தோம்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ அதுதான் வந்து நம்ம கேஜ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ இது என்ன எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து P4. இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 1 2 3 4 5. சோ இது வந்துட்டு நமக்கு இங்க ஒரு ஆக்சிஜன் வந்துடும். சரிங்களா? சோ இங்க ஒரு ஆக்சிஜன் வந்துட்டு நமக்கு P4O6. இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். சோ இந்த மாதிரி நமக்கு கேஜ் காம்பவுண்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே, சோ கேஜ்க்கு பொறுத்த வரைக்கும் கேஜோட கண்டென்ட் இவ்வளவுதான். சோ நீங்க இதோட தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சோ நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கேஜ் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம அந்த போரோசின் அண்ட் பாஸ்போசின்ஸ் பத்தி பாத்துடலாம். சோ இப்போ பாஸ்போசின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்போசின்றது இது ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இது பாத்தீங்கன்னா சைக்கிளிக்காவும் இருக்கலாம், ஏ சைக்கிளிக்கா இருக்கலாம். சோ சைக்கிளிக் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிங் டைப்ல இருந்தா சைக்கிளிக் சொல்லுவோம். ஏ சைக்கிள் என்ன சொல்லுவோம்? அது ரிங்கா இல்லாம ஒரு லீனியர் செயின் அப்படின்னு சொன்னா அது நம்ம ஏ சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது என்ன பண்ணுவோம்னா இது ஒரு பாலிமரா இருக்க போகுது, கண்டெய்னிங் ஆல்டர்னேட்டிங் பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் ஆட்டம் இதுல இருக்கும். இப்போ விச் மீன்ஸ் இந்த ஒரு காம்பவுண்ட், இந்த பாஸ்பரஸ்ன்ற ஒரு காம்பவுண்ட்ல பாஸ்பரஸும் நைட்ரஜனும் வந்துட்டு ஒரு பேக் போனா இருக்கும். இப்போ இதுக்கு நான் பாத்தீங்கன்னா இதோட ரிப்பீட்டிங் யூனிட் நம்ம என்ன சொல்லுவோம்னா N டபுள் பாண்ட் P. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆர் குரூப். இதுதான் இதோட ரிப்பீட்டிங் யூனிட். இதை பாஸ்பரஸின் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் உங்களோட ரிப்பீட்டிங் யூனிட். இங்க என்ன பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கும். நைட்ரஜன் வந்துட்டு டபுள் பாண்டட் வித் பாஸ்பரஸ். அந்த பாஸ்பரஸ் கூட 2 அல்கைல் குரூப் அட்டாச் இருக்கும். அண்ட் இந்த பாண்ட் கண்டினியூ ஆகும். இது போயிட்டே இருக்கும். சோ இதான் உங்களோட ரிப்பீட்டிங் யூனிட். இதை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா நமக்கு பாலிமர் கிடைச்சிடும். சோ அவ்வளவுதான். சோ இதுதான் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸினுடைய ஒரு ஜென்ரல் ஃபார்ம். இங்க நம்ம பார்த்தாச்சு இந்த நைட்ரஜனும் பாஸ்பரஸும் ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதனால இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா they are called as பாஸ்போநைட்ரலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இங்க வந்து இந்த ஆர் குரூப் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ இந்த ஆர் குரூப்ல வந்து அந்த ஆர்ல வந்து என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு குளோரைடு இருக்கலாம், மீத்தாக்சி குரூப் இருக்கலாம். இந்த மீத்தாக்சி, ஈத்தாக்சி அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆர்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சோ நம்ம இந்த ஆர்ல எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கிடைச்சிரும். இப்ப நம்ம குளோரைட் வச்சு போடலாமா? சோ குளோரின் வச்சு போட்டோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும் ஸ்ட்ரக்சர்? சோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்துட்டு சோ ஜென்ரல், இங்க பாருங்க ஜென்ரல் ஃபார்ம்ல இருக்கா? சோ PnCl2 இங்க n. சோ நம்ம n டைம்ஸ், சோ n டைம்ஸ் எவ்வளவு டைம்ஸ் தான் போட்டுக்கலாம். சோ அது ஒரு பாலிமரா நமக்கு இருக்க போகுது. சோ இதான் வந்துட்டு பாஸ்பரஸினுடைய ஒரு ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த பாஸ்பரஸினுடைய ப்ரிப்பரேஷன் ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அது என்ன பார்த்துப்போமே. சோ இங்க பாருங்க, சோ பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு இருக்கு. சோ இங்க வந்து அமோனியம் குளோரைடு எடுத்திருக்கோம். சோ இதை எடுத்து ஈத்தர் போட்டு நம்ம 120 to 150 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இந்த பாஸ்பரஸ்ன்ற காம்பவுண்ட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, சோ இங்க வந்து HCl நமக்கு கிடைக்குது. சோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இங்க வந்து நம்ம இந்த பாஸ்போசின் வந்துட்டு அதோட ரிப்பீட்டிங் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? N டபுள் பாண்ட் P. இங்க வந்துட்டு ஆர் குரூப். சோ இந்த ஆர் வந்து என்னவா இருக்கலாம்? நம்ம சொல்லியாச்சு தான், குளோரைடா இருக்கலாம், மீத்தாக்சி, ஈத்தாக்சி அதெல்லாம் இருக்கலாம். இப்போ இது நம்மளோட ரிப்பீட்டிங் யூனிட். இப்போ இதுல வந்து நம்ம ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டு பார்ப்போமே. இது நம்மளோட ரிப்பீட்டிங் பேசிக் ரிப்பீட்டிங் யூனிட். இது இப்போ இதுவே வந்து ஒரு ட்ரைமரா இருந்துச்சு சொன்னா நம்ம இங்க n இருக்குங்களா? சோ n இந்த மாதிரி போட்டுரும், n போடுமா? சோ இந்த n வந்துட்டு நம்ம எது வேணா இருக்கலாம். நம்ம 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம், 5 போடலாம். நம்ம எனிதிங் போட்டுக்கலாம். நம்ம போடும்போது நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபரெண்டா கிடைக்க போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நான் இங்க வந்துட்டு இந்த n-க்கு பதிலா அந்த இடத்துல நான் 3 போறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் PnCl twice 3 போறேன். சோ இப்படி இருந்துச்சு சொன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றது பாப்போமே. சோ பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது. சோ P பக்கத்துல நமக்கு 2 n பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த பக்கமும் ஒரு n. அண்ட் இங்கவே நமக்கு கம்பல்சரி 2 R பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய இந்த பாஸ்பரஸின் ட்ரைமர் ஃபார்ம்.
ஓகேங்களா. சோ இது வந்து ஒரு ட்ரைமர் ஃபார்ம். இதுவே நம்ம வந்து டெட்ராமர் போடலாமா? டெட்ராமர்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த PnCl2 இங்க 4 இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் நம்மளோட டெட்ராமர். இப்ப டெட்ராமரோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குன்னா இது ஒரு சைக்கிளுக்காக தான் இருக்கும். சோ P டபுள் பாண்ட் N, இந்த பாஸ்பரஸ் கூட தான் நம்ம கம்பல்சரி ஒரு ஆர் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். நம்ம தப்பி தவிர கூட நைட்ரஜன் கூட போட்டக்கூடாது. ஏன்னா அங்க வந்துட்டு அந்த ஹைபிரிடைசேஷன் ரொம்ப முக்கியம். நான் அது உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாஸ்பரஸ் கூட தான் 2 ஆர் குரூப்பும் நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்மளோட டெட்ராமர். இப்ப பாத்தீங்கன்னா சோ இதுதான் நம்ம அந்த மாதிரி நம்ம போட்டே போயிட்டு இருக்கலாம். பட் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ட்ரைமர் டெட்ராமர் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நம்ம N ஈக்குவல் டு 2 போறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ N-க்கு 2 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும், டைமர் கிடைக்கும். சோ டைமர் போட்டோம் அப்படின்னு சொன்னா சோ டோட்டலா கால்குலேட் பண்ணுங்க, நம்ம டோட்டல் எத்தனை ஆட்டம் இருக்கு, இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இப்படி கேட்பாங்க உங்களுக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்பரஸ் டைமர் இருந்துச்சு சொன்னா how many number of atoms present அப்படின்னு கேட்டுருவாங்க. சோ அப்படி போகும்போது நீங்க இங்க 2 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ வந்து இங்க 2 இருக்கும், இது இந்த பாஸ்பரஸ் 2, நைட்ரஜன் 2 அண்ட் இது பாத்தீங்கன்னா 4 இருக்கும். சோ டோட்டலா நமக்கு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும், 8 ஐட்டம்ஸ் இருக்கும். இதுவே நமக்கு N ஈக்குவல் டு 3 அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ட்ரைமர். ட்ரைமர்னா நமக்கு எவ்வளவு ஆட்டம்ஸ் கிடைக்கும்னா 12 ஆட்டம்ஸ் இதுல இருக்கும். சோ நீங்க நீல கவுண்ட் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல நம்ம 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டு சோ அப்ப இது 3, இது 3 அண்ட் இது 6 இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு 12 கிடைக்கும். இது N ஈக்குவல் டு 4 5 சொன்னா நமக்கு இந்த பாஸ்போசன்ல 16 ஆட்டம்ஸ் இருக்கும். அண்ட் தென் இப்போ வந்து இப்போ N ஈக்குவல் டு 6 இருந்துச்சு சொன்னுச்சுன்னா சோ 6 இருந்துச்சு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஹெக்ஸாமர் கிடைக்கும். சோ அந்த ஹெக்ஸாமர் இருக்குன்னா அங்க நமக்கு டோட்டலி 24 ஆட்டம்ஸ் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். சோ இந்த 4 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்மளுடைய இந்த பாஸ்போசன்ல நம்ம எண்ணெய் தூக்கிட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 2 3 4 6 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இந்த கவுண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஹைபிரிடைசேஷன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ அது என்னன்னு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போடுவோமே. இப்ப நம்ம இப்பதான் நம்ம டெட்ராமர் போட்டிருந்தோம், ட்ரைமர் போட்டோம், ட்ரைமர் டெட்ராமர் போட்டிருந்தோம். இப்ப நம்ம ட்ரைமர் எக்ஸாம்பிள் அகைன் எடுத்துப்போமே. சோ பாத்தீங்கன்னா இப்ப இங்க ஆர்க் பதில் நம்ம CLA போட்டுக்கோமே. நம்ம வந்துட்டு CL குரூப் நான் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் செக் பண்ணுங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நைட்ரஜன் ஆட்டம் இங்க இருக்கு, இது நம்மளோட நைட்ரஜன் ஆட்டம். சோ நைட்ரஜன் ஆட்டம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு அண்ட் இந்த பக்கம் 2 டபுள் பாண்ட் இருக்கு. அதே போல இந்த நைட்ரஜன் பாருங்க, அதுல ஒரு சைடு சிங்கிள் பாண்ட் இருக்கு அண்ட் அதர் சைடு டபுள் பாண்ட் இருக்கு. அதே போல இந்த நைட்ரஜன் அதே போலதான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சோ இந்த ஹைபிரிடைசேஷன் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க என்ன கான்செப்ட்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு ஆட்டமை சுத்தி இப்ப எஸ்பெஷலி நம்ம கார்பனை வச்சு நம்ம பேசுவோம். சோ அப்ப கார்பன் இருக்குன்னா கார்பனை சுத்திலும் ஒரு 4 சிங்கிள் பாண்ட்ஸ் இருந்துச்சு சொன்னா அதுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். இதே கார்பனை சுத்தி ஏதாவது ஒரு டபுள் பாண்ட் இருந்து இந்த மாதிரி ரெண்டு இது பாருங்க, இது வந்து இது வந்து சிக்மா பாண்ட், இது சிக்மா பாண்ட், இதுல வந்து ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. அப்போ டோட்டலி இங்க 3 சிக்மா பாண்ட் இருந்துச்சு சொன்னா அப்ப இதோட ஹைபிரிடைசேஷன், இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2ன்னு சொல்லுவோம். இதே வந்து நமக்கு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு சொன்னா, இந்த மாதிரி இருந்துச்சு சொன்னா அப்ப இங்க எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு அர்த்தம், இதுல ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. அந்த ட்ரிபிள் பாண்ட்ல பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இப்ப டபுள் பாண்ட்னா இது வந்து ஒரு சிக்மா பாண்ட் அண்ட் இந்த பாண்ட் வந்து பை பாண்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இது ட்ரிபிள் பாண்ட்னா இந்த ஒரு பாண்ட் வந்து சிக்மா பாண்டையும் இந்த 2 பாண்டுமே பை பாண்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ அதே போல இங்கேயுமே பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு சிக்மா பாண்ட் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு, மிச்சம் 2 பை பாண்டா இருக்கு. அப்ப இங்க டோட்டலா நமக்கு எத்தனை இருக்கு, இங்க 2 சிக்மா பாண்ட் தான் இருக்கும். அப்போ இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன இருக்கும்னா, இந்த 2 கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு sp தான் இருக்கும். சோ இதான் ஒரு பேசிக்கான ஒரு ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட். சோ அதே தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். இப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நைட்ரஜன் பக்கத்துல செக் பண்ணுங்க. சோ நைட்ரஜன் பக்கத்துல இது ஒரு சிக்மா பாண்ட் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. சோ அப்படி டோட்டலா செக் பண்ணும்போது அவங்க எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட் தான் இருக்கு. சோ நைட்ரஜனுக்கு சுத்தி நமக்கு 2 சிக்மா பாண்ட் வரதுனால இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும்னா sp2 ஹைபிரிடைசேஷன். இப்ப நம்ம கார்பனுக்கு நம்ம என்ன சொன்னோம், 2 சிக்மா பாண்ட்னா sp-ன்னு சொன்னோம். பட் அதுவே நைட்ரஜனுக்கு வராது. நம்ம ஹைபிரிடைசேஷன் வரும்போது நம்ம படிப்போம், ஆக்சிஜனுக்கு ஒண்ணு இருக்கும், நைட்ரஜனுக்கு ஒண்ணு இருக்கும், கார்பனுக்கு ஒரு லெவல் இருக்கும். சோ இது 3 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சோ நான் இப்பதான் சொன்னேன், கார்பனுக்குனா நமக்கு இந்த மாதிரி சொன்ன sp3 sp2 sp நான் சொன்னேன். சோ அதே போல நைட்ரஜனுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா அங்க வந்து நமக்கு 3 சிக்மா பாண்ட் இருந்துச்சு சொன்னா நம்ம அது sp2ன்னும், 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சு சாரி 3 sp3ன்னும், இது 2 சிக்மா பாண்ட் சொன்னா sp2ன்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுதான் இங்க இப்ப நான் சொன்னீங்க நைட்ரஜனுக்கு வந்துட்டு சுத்திரும் 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சு சொன்னா அதுக்கு நம்ம sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லுவீங்களா. சோ அதேதான் இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பக்கத்துல இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட் இருக்கிறதால இந்த நைட்ரஜனோட ஹைபிரிடைசேஷன் sp2 இருக்கும்.
அண்ட் இதோட பாஸ்பரஸ். இப்ப பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா, சோ பாஸ்பரஸ்க்கு என்ன கவுண்ட்? இங்க பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பாருங்க, இங்க வந்துட்டு இந்த பாருங்க, இந்த பக்கம் ஒரு சிக்மா பாண்ட், இங்க ஒரு சிக்மா பாண்ட், இங்க ரெண்டு. சோ டோட்டலா 4 சிக்மா பாண்ட்ஸ் இங்க வந்துருச்சு. சோ 4 சிக்மா பாண்ட்ஸ் வந்ததால இதுக்குமே sp3 ஹைபிரிடைசேஷன் வந்துரும். சோ அவ்வளவுதான். சோ உங்களுக்கு கேட்பாங்க, இந்த பாஸ்பரஸ்ல நைட்ரஜனுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்குன்னு கேட்டாங்கன்னா sp2 ஒன்னும், இதே பாஸ்பரஸ் என்ன ஹைபிரிடைசேஷன் கேட்டாங்கன்னா sp3 நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப இதோட இந்த பாஸ்பரஸோடைய ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வால்கனைஸ்டு ரப்பரை வந்துட்டு அப்படியே ரிசம்பிள் பண்றதால இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு இன்ஆர்கானிக் ரப்பர் அப்படின்னு இதுக்கு அனதர் பேர் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் சாலிபிள் ஆர்கானிக் சால்வெண்ட். இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு நம்ம வாட்டர்ல இன்சாலிபிளா இருக்கும், இதே நம்ம ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் போடும்போது அது சாலிபிள் ஆயிடும். டிபெண்டிங் அப்பான் த செயின் லென்த். நம்ம சொல்லிட்டோம் இந்த பாஸ்பரஸ்ன்றது ஒரு பாலிமர்னா நம்மளே வந்து அந்த ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா, அந்த PN Cl2n அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த n யூனிட் நம்ம n போட்டுக்கிட்டே போகும்போது அது வந்து எவ்வளவு லென்த்ல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டுட்டே போகலாம். ஸோ அந்த செயின் லென்த், நம்ம சப்ஸ்டியூவன்ட் இந்த ஆர் குரூப் நம்ம போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஆர் குரூப் சப்ஸ்டியூவன்ட், அதோட மாலிகுலர் வெயிட். இப்போ நம்ம நிறைய செயின் ரிப்பீட்டடா போயிட்டே இருக்குன்னா அதோட மாலிகுலர் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பொறுத்து இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு சில ஸ்டேஜ்ல எக்ஸிஸ்ட் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சாலிட்ஸ்டாவும் எக்ஸிஸ்ட் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா லோ மாலிகுலர் வெயிட். லோ மாலிகுலர் வெயிட்னா இப்போ வந்துட்டு நமக்கு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், லிக்விட் இருக்கு சாலிட் இருக்குன்னு சொன்னா, இப்போ லிக்விட்ல இருந்து சாலிடா மாறணும்னா அதுக்கு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீஸ் ஆச்சுன்னா தான் லிக்விட்ல இருந்து சாலிடா மாறும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு சாலிடா மாறும். அது எப்போ பாத்தீங்கன்னா லோ மாலிகுலர் சாலிடா தான் மாறும், ரொம்ப ஹெவியான ஒரு மாலிகுலர் சாலிடா மாறாது. சோ அதான் வந்து இந்த சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறும். அண்ட் தென் ஃப்ளூயிட் ஸ்டேட். சோ ஃப்ளூயிட் ஸ்டேட்னா ஒரு மாடரேட்டான அந்த இப்போ நம்ம பாலிமர் செயின் போட்டுக்கிட்டே போறோம், இது ஒரு மாடரேட்டான ஒரு வெயிட்ல இருந்துச்சு சொன்னா அது ஃப்ளூயிட் லிக்விட் டைப்ல அது இருக்கும். அண்ட் தென் லாங் செயின் பாலிமராவும் இந்த பாஸ்பரஸ் இருக்கும். அண்ட் பிளெக்சிபிள் எலஸ்டோமஸ். நம்ம பாலிமர் கெமிஸ்ட்ரி வரும்போது இந்த எலஸ்டோமஸ் என்ன படிப்போம் சரிங்களா. சோ பாத்தீங்கன்னா ஒரு பிளெக்சிபிள் எலஸ்டோமஸ் ஆகவும் இந்த பாஸ்பரஸ் ஆக்ட் ஆகும். எப்போன்னு பாத்தீங்கன்னா ஹை மாலிகுலர் வெயிட். இப்போ உங்களுக்கு இப்போ வந்துட்டு நம்ம பாஸ்பரஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், இந்த ரிப்பீட்டிங் யூனிட் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பாலிமரை, அப்படியே ஆடிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அந்த பாலிமர் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்கு லோ மாலிகுலர் வெயிட்டா இருந்துச்சுன்னு சொன்னா அது சாலிடா இருக்கும். இதே கொஞ்சம் மாடரேட் வெயிட்டுக்கு போகும்போது அது ஃப்ளூயிட் ஃபார்மேட்லயும், இதே ஹை மாலிகுலர் வெயிட்டுக்கு போகும்போது அது பிளெக்சிபிள் எலஸ்டோமர் ஃபார்மேட்லயும் மாறிடும். ஸோ இது அதோட கான்செப்ட். ஓகே, இதுவே ஸ்மால் ரிங்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா, ஸோ ஸ்மால் ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு சொன்னா, இப்போ ஸ்மால் ரிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் ரிஜிட். ஸோ ரிஜிட்டா இருக்கும். ரிஜிட்னா என்ன சொல்லுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது அவ்வளவு சீக்கிரம் பிரேக் பண்ணுவோம். இதே நமக்கு அந்த சைஸ் பெருசாக நம்ம அதை கொஞ்சம் ஈஸியா பிரேக் பண்ணலாம். பட் இதே ரொம்ப ஸ்மால் ரிங் ஆச்சுன்னு சொன்னா இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு பிரேக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ்ல என்னென்ன 4 டைப்ஸ் ஆஃப் பாண்டிங்ஸ் இங்க இன்வால்வ் ஆகுது, இது இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சிக்மா பாண்டிங், பை பாண்டிங், சூடோ அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கு, அண்ட் ஹெட்டரோமார்பிக் பை பாண்டிங். சோ இந்த 4 விஷயங்கள் தான் இதுல இருக்கு. இப்போ இந்த சிக்மா பாண்டிங் பாத்தீங்கன்னா யாருக்கு நடுவுல சிக்மா பாண்டிங் இருக்கு, நம்ம இப்பதான் நம்ம ஸ்ட்ரக்சர் பாத்துருந்தோம். சோ நான் அகைன் பிரைமரி போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ட்ரைமர் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்பரஸ்க்கும் நைட்ரஜனுக்கும் நடுவுல ஒரு சிக்மா பாண்ட் இருக்குங்களா. சோ அது வந்துட்டு என்ன இருக்கு, சிக்மா பாண்ட் இருக்கு. சோ இட் ஃபார்ம்ஸ் sp3 அண்ட் sp2 ஹைபிரிடைசேஷன் இங்க நடக்குது. சோ sp2 யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கும் அண்ட் இந்த pr-க்கும் பாத்தீங்கன்னா, இப்போ pr-க்கு பாருங்க. சோ pr-ன்றது என்னது, இந்த பாஸ்பரஸும் இந்த ஆர் குரூப். சோ இந்த ஆர் குரூப்பும் நடுவுல ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. சோ இது ரெண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா sp3 அண்ட் sp2 ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் பண்ணுது. sp3 யாருக்கு, இதுக்கு நடுவுல sp3 அண்ட் இதுக்கு நடுவுல sp2. சோ அதான் இங்க sp3 sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லிருக்காங்க. சோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்க சிக்மா பாண்டிங் இன்வால்வ் ஆகுது. செகண்ட் பை பாண்டிங். பை பாண்டிங் நம்ம சொல்ல டபுள் பாண்ட் சொன்னாலும் இங்க பை பாண்டிங் இன்வால்வ் ஆயிடும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட்ஸ் இருக்கா. சோ அப்ப இங்க நமக்கு கம்பல்சரி பை பாண்டிங்கும் இருக்கு. அப்போ இன்ட்ரா மாலிகுலர் டி பை பி பை பேக் பாண்டிங் பிட்வீன் லோன் பேர் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் வேக்கன் டி ஆர்பிட்டால் ஆஃப் பாஸ்பரஸ். இப்போ பாஸ்பரஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ பாஸ்பரஸோடைய நம்ம இது என்ன சொல்லுவோம், பாஸ்பரஸ்ல வந்துட்டு ஒரு எம்டி டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கு சரிங்களா. சோ எம்டி அதாவது வேக்கன்ட்னால எப்படி நோடுதா, இப்போ வந்துட்டு வேக்கன் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறதால நம்ம நைட்ரஜன் கிட்ட எப்பவுமே லோன் பேர் இருக்கும். ஆமாவா. சோ நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும். அந்த லோன் பேர் என்ன பண்ணும், நம்ம பாஸ்பரஸ் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக அது வந்து தன்னுடைய லோன் பேர் எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். சோ அப்படி ஷேர் பண்ணும்போது பாஸ்பரஸோடைய அந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால போய் ஆக்குபை ஆயிடும். சோ அதுதான் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டி பை பி பை பேக் பாண்டிங் ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது. சோ இது இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. என்ன நடக்கும்னா இன்ட்ராமாலிகுலர் டி பை பி பை பாண்டிங். So it gives partial double bond character. ஓகே, நான் இப்பதான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கு. இந்த லோன் பேர் என்ன பண்ணும், இது வந்துட்டு நமக்கு பாஸ்பரஸ் கொடுக்கும். சோ அந்த பாஸ்பரஸ் கொடுக்கும். சோ இந்த மாதிரி அது
இங்க இருந்து இது கொடுத்துட்டு இருக்கும், திரும்ப பாஸ்பரஸ் நைட்ரஜன் கொடுக்கும். இந்த மாதிரி இதை மாத்தி மாத்தி கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். சோ இது வந்து இந்த எலக்ட்ரான் நைட்ரஜன்ல இருந்து பாஸ்பரஸ் போகும், திரும்ப பாஸ்பரஸ் நைட்ரஜன் வரும். இந்த மாதிரி பேக் பாண்டிங் நடந்துகிட்டே இருக்கும். இது நடந்துகிட்டே இருக்கிறதால அங்க என்ன நடக்கும்னா ஒரு பார்ஷியல் டபுள் கேரக்டர், பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஒன்று உருவாகும். சரிங்களா? சோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இங்க உருவாகும். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சூடோ அரோமேட்டிக் கேரக்டர். இப்போ இது பார்க்க நமக்கு எப்படி இருக்கும்னா, நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இப்பதான் நான் சொன்னேன், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் நைட்ரஜன் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பாஸ்பரஸ்க்கு போகும், திரும்ப பாஸ்பரஸ் நைட்ரஜன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலோகலைசேஷன் நடந்துகிட்டே இருக்கும். சோ அப்படி டீலோகலைசேஷன் அந்த ஷேரிங் தான், அந்த எலக்ட்ரான் ஷேரிங் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடக்கும்போது இப்போ நம்ம பென்சிலையும் அப்படிதான் சொல்லுவோம். பென்சில் என்ன சொல்லுவோம், இந்த பென்சின்ல இருக்குன்னு சொன்னா சோ பென்சின்ல டபுள் பாண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அது நம்ம டீலோகலைசேஷன் அப்படி சொல்லுவோம். சோ மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இங்கேயும் பாத்தீங்கன்னா டீலோகலைசேஷன் இருந்தாலும் அது வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான ஒரு அரோமேட்டிக் சிஸ்டம் கிடையாது. சோ அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, சூடோ அரோமேட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு சூடோனா என்ன சொல்றது, ஃபால்ஸ். சோ நமக்கு ஃபேக்கா வந்துட்டு அரோமேட்டிக் இருக்க மாதிரி தெரியும், பட் அது ஒரிஜினலி அரோமேட்டிக் கிடையாது. சோ அதனால இது வந்துட்டு சூடோ அரோமேட்டிக் கேரக்டர் கீழே வரும், பட் நாட் ட்ரூலி அரோமேட்டிக். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஹெட்டரோமார்பிக் பை பாண்டிங். இந்த ஹெட்டரோமார்பிக் பை பாண்டிங் அப்படின்னு என்னன்னா, இப்போ யூஸ்வலா இதுக்கான மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்களேன். ஸோ ஹெட்டரோமார்பிக் பை பாண்டிங்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஸ்வலா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் தான் வந்துட்டு ஓவர்லாப் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்றது. இப்போ பாருங்களேன், இப்போ நார்மலி பை பாண்டிங்னா யார் யாருக்கு நடுவு நடக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ சேம் பி ஆர்பிட்டால்ஸ் தான். இப்போ பி அண்ட் பி, இந்த பி ஒரு பி ஆர்பிட்டாலும் இன்னொரு பி ஆர்பிட்டாலும் சேர்ந்து ஒரு சைட் வைஸ் ஓவர்லாப் ஆகும். இது இருக்குங்களா? ஸோ இப்படிதான் பி ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இந்த பி ஆர்பிட்டால் வந்துட்டு ரெண்டும் வந்து சைட் வைஸ் ஓவர்லாப் ஆகி இந்த மாதிரி ஓவர்லப் ஆகும். சோ இதான் வந்துட்டு இந்த பி ஆர்பிட்டல் யூஸ்வலா இப்படிதான் ஓவர்லப் ஆகும். பட் இது வந்துட்டு நார்மலான கேஸ். இதுவே இந்த ஹெட்ரோமார்பிக் பை பாண்டிங்ல என்ன நடக்கும்னா, இங்க வந்துட்டு நமக்கு இந்த பை பாண்டிங் வந்து சேம் ஆர்பிட்டால்ஸ்க்கு நடக்காது. ஒன்னு பி இருக்கலாம், இன்னொரு டி இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு பிக்கும் இன்னொரு டிக்கும் இந்த ரெண்டு ஆர்பிட்டால்ஸும் பாண்ட் ஃபார்ம் பண்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்ரோமார்பிக் பை பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க பாருங்க, மீன்ஸ் பை பாண்டிங் நான் யூனிஃபார்ம் த்ரூ தி அன்இக்வல் பை ஓவர்லாப் ஆஃப் தி மாலிகூல். சோ இங்க என்னன்னா இந்த ஹெட்ரோமார்பிக் நான் சொல்லிட்டேன் இப்பதான் வந்துட்டு. ஸோ யூஸ்வலா பி ஆர்பிட்டாலும் இன்னொரு பி ஆர்பிட்டாலும் சைடு வைஸா ஓவர்லாப் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்றது நார்மல் பை பாண்டிங். ஹெட்ரோமார்பிக்னா ஒரு பி ஆர்பிட்டாலும் அண்ட் அனதர் டி ஆர்பிட்டாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பாண்ட் ஃபார்ம் பண்றது ஹெட்ரோமார்பிக் பை பாண்டிங். இப்போ இங்க இந்த பாஸ்போசன்ல எப்படி இருக்கும்னா, இந்த ஹெட்ரோமார்பிக் பை பாண்டிங் தான் இருக்க போகுது. விச் மீன்ஸ் அங்க நான் யூனிஃபார்மா இந்த ஓவர்லாப் வந்துட்டு நான் யூனிஃபார்மா இருக்கும். த்ரூ அவுட் த மாலிகுல் வந்துட்டு நான் யூனிஃபார்ம் ஓவர்லாப்பா இருக்கும் அண்ட் அன்ஈவனாவும் இருக்கும். சோ இது வந்துட்டு ஹெட்ரோமார்பிக் பை பாண்டிங். சோ இந்த 4 பாண்ட்ஸும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதோடைய கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் மாதிரி பாத்துக்கோங்களேன். இப்ப நம்ம பார்த்தோம் இந்த பாஸ்பரஸ்க்கும் நைட்ரஜனுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னோம். சோ அந்த பாண்ட் ஆர்டர் வந்துட்டு 1 and 2 நம்ம இப்பதான் சொல்லியிருந்தோம். இந்த வந்துட்டு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் அப்படின்னு சொன்னோமா. சோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதனால இதோட பாண்ட் ஆர்டர் வந்து நம்ம டெஃபினட்டா சொல்லிட முடியாது. 1 2 சம்திங் சொல்லி நம்ம டெஃபினட்டா அது 1.5 அந்த மாதிரி நம்ம கரெக்டா சொல்லிட முடியாது. அதனால இதோட பாண்ட் ஆர்டர் வந்துட்டு 1 2ன்னு சொல்லிட்டு ரெண்டும் நம்ம சொல்லலாம். சோ உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு கேட்கலாம், ஆப்ஷன் ஏ பாண்ட் ஆர்டர் ஃபார் பி அண்ட் என் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, பி வந்துட்டு 2, சி வந்துட்டு 1 அண்ட் போத் 1 and 2, டி அப்படி போட்டு நன் ஆஃப் தி அபோவ் சம்திங், இல்லைன்னா டி போட்டுட்டு 0 அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், கம்பல்சரி இந்த சி 1 and 2 தான் நம்ம குறிக்கணும். ஓகே, ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இன் பிஎன் லீட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் நம்ம இப்பதான் சொன்னோம். ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் அதாவது இந்த லோன் பேர் ஆஃப் நம்ம நைட்ரஜன்ல இருந்து லோன் பேர் பாஸ்பரஸ்க்கு போகும். சோ இந்த மாதிரி பாஸ்பரஸ்க்கு போகும்போது அங்க இடத்துல என்ன நடக்கும், டீலோகலைசேஷன் நடக்கும். சோ இதனால என்ன நடக்கும், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், அந்த ரொட்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷேர்டு பிட்வீன் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். இப்ப நம்ம சொன்னதுதான், நம்ம நைட்ரஜன் லோன் பேர் வந்துட்டு பாஸ்பரஸ் உடைய எம்டி 3D ஆர்பிட்டால்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பயோ கம்பேட்டபிள் குரூப்ஸ் லைக் பாலிஎத்தலின் கிளைகால். இப்போ நம்ம இந்த பாஸ்போசினுடைய நம்ம ரியாக்ஷன் நம்ம என்ன சொன்னோம், இப்போ யூஸ்வலா அந்த சிஎல் வச்சுதான் நம்ம படிச்சோம். இந்த ஆர் குரூப் பதிலா நம்ம குளோரைடை போட்டு இப்படிதான் நம்ம பார்த்தோம். இதான் வந்து ரொம்ப மோஸ்ட்லி காமனா யூஸ் பண்ற பாஸ்போசனுக்கு இந்த ஒரு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த குளோரைடுக்கு பதிலா இப்ப இந்த குளோரைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ம்ஃபுல். சோ அந்த குளோரைடை வந்துட்டு கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணலாம், மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த பாலிஎத்திலின் கிளைகால யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் இந்த அமினோ ஆசிட்ஸ். சோ இவங்க எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் என்வரன்மெண்ட்லி நமக்கு சேஃப். சோ இவங்களை மாத்தும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மாடிஃபை பண்றாங்க. சோ இந்த குளோரைடு குரூப் தூக்கிட்டு இந்த பாலிஎத்திலின் கிளைகால் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் போடும்போது அது கொஞ்சம் இந்த பயோக்கும் கொஞ்சம் கம்பேட்டபிளா இருக்கு அண்ட் ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் நமக்கு கிடைக்கல. ஓகே, இப்போ இதோட யூசஸ் பாத்துறோமே. சோ பாஸ்போசன் பத்தின கண்டென்ட் இவ்வளவுதான். சோ இந்த கண்டென்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
யூசஸ். ஸோ யூசஸ் பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பர்சின்ஸ் ஃபார்ம் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பாலிமர்ஸ். ஸோ இப்போ நம்ம பாஸ்பர்சின் நம்ம சொல்லிட்டோம், அது ரிப்பீட்டிங் யூனிட்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு வேணா போட்டுட்டே போகலாம். இங்க வந்து சிஎல் நான் குளோரைடு போட்டிருக்கேன், பட் அந்த குளோரைடு தான் வந்து ஒரு மோஸ்ட் காமன் ஃபார்ம் தான் நம்ம இது போட்டிருக்கோம். நம்ம வந்து எவ்வளவு வேணா இது எஸ்பெஷலி ஆர் குரூப் தான் ஆக்சுவலி PN, R2N. இந்த ஆர் குரூப் வந்து நம்ம என்ன குரூப்னா போட்டுட்டு ஒரு லார்ஜ் கைண்ட் ஆஃப் பாலிமர் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் யூஸ். செகண்ட் யூஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளூரினேட்டட் பாஸ்பர்சின்ஸ். இப்போ இந்த இந்த ஆர்க் பதிலா நம்ம எஃப் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ளூரினேட், ஸோ ஃப்ளூரினேட்டட் பாஸ்பர்சின்ஸ் ஆடும். இப்போ இந்த ஃப்ளூரினேட்டட் பாஸ்பர்சின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபியூல் ஹோசஸ், விச் மீன்ஸ் இப்போ வந்து நம்ம சொல்றோம்ல பைக் கார்ல எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பெட்ரோல் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதுக்கு பேர் என்னன்னா ஹோசஸ் சொல்லுவாங்க. அதாவது பெட்ரோலை கேரி பண்ற ஒரு பார்ட் பேரு ஹோசஸ். சரிங்களா? சோ அந்த ஃபியூல் கேரி பண்ற பேர் ஹோசஸ். இப்போ அந்த அந்த ஃப்ளூரினேட்டட் பாஸ்பர்சின் மெட்டீரியலை வச்சு நம்ம என்ன ரெடி பண்ணலாம்னா இந்த மாதிரி வண்டி, காரு, பைக்கு, ஏர்கிராஃப்ட், ஸோ எனி வெஹிக்கலுக்கு உண்டான அந்த கேரி பண்ற அந்த ஃபியூலை கேரி பண்ற ஒரு டேங்கை நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ கேஸ்கட்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் அண்ட் ஏர்கிராஃப்ட். ஸோ நம்ம இந்த ஹோசஸ் ரெடி பண்ண முடியும். அண்ட் அது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருந்துச்சுனாலும் இப்போ ஏர்கிராஃப்ட்ல நம்ம இந்த ஃபியூல் கேரி பண்ற ஒரு ஹோசஸ் நம்ம ரெடி பண்றோம். ஸோ இது ரெடி பண்ணும் போது நமக்கு எவ்வளவுதான் நமக்கு அந்த வண்டி வந்து ரொம்ப இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஒரு எனி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனாலும் சரி, இந்த பெட்ரோல் இந்த டேங்க் இந்த ஃபியூல் டேங்க் வந்துட்டு ரொம்ப சேஃபா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூரினேட்டட் பாஸ்பர்சினால மேக் பண்ண அந்த டேங்க் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நெக்ஸ்ட் அல்காக்சி பாஸ்பர்சின். ஸோ அல்காக்சி, நம்ம அல்காக்சி குரூப் இந்த இடத்துல மார்க் பதிலாக சப்ஸ்டிட் பண்ண வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும், எக்ஸலன்ட் ரிப்பலிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட் பண்ணும். இப்போ ரிப்பலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ரிப்பலிங் ப்ராப்பர்ட்டிஸ்னா இப்போ யூஸ்வலா நம்ம சொல்லுங்களா வாட்ச் எல்லாம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், வாட்டர் பட்டாலும் அதுல ஒன்னும் ஆகாது, அதுதான் அதோட மீனிங். ஸோ அதே போல இந்த அல்காக்சி பாஸ்பர்சின் மூலியமா நம்ம இனி ஒரு மெட்டீரியல் செய்யறோம்னு சொன்னா அது வந்துட்டு சில விஷயங்கள்ல இருந்து அது ரிப்பல் பண்ணும். அந்த விஷயத்துக்கு வந்துட்டு அது வந்து ஸ்டிக் ஆகாது. இப்போ வந்துட்டு சில ஷர்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த ஷர்ட் மேல நம்ம வந்து ஈவன் நம்ம எனிதிங் நம்ம ஊத்துறோம், ஏதாச்சும் ஒரு இங்க் ஊத்துறாங்க, இங்கோ இல்ல எனிதிங் பால் சம்திங் ஏதோ ஊத்துறாங்கன்னு சொன்னா அது மேல படவே படாது, அது டக்குன்னு நழுவி போயிடும். சோ அதே போலதான் இந்த அல்காக்சி பாஸ்பர்சின் வந்துட்டு ஒரு ட்ரிபிளின்க்கு ஆக்ட் பண்றதால சோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு இந்த அல்காக்சி பாஸ்பர்சின் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த பாஸ்பர்சின் பாலிமர் யூஸ்ட் இன் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ட்ரக் டெலிவரி சிஸ்டம்னா இப்ப நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம், மெடிசன்ல யூஸ் பண்றாங்க. சோ இப்ப நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ டேப்லெட்ஸ் பாத்தீங்கன்னா சிலது வந்துட்டு நார்மலான ஒரு இதுவா இருக்கு, சிலது டியூப் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அந்த டியூப் ஃபார்மேட்ல எது கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்ம நம்ம சாப்பிட்டதுமே அது உடனே கரைஞ்சி நமக்கு இது பண்ணாம சோ அது ஸ்லோவா நம்ம பாடிக்குள்ள கரைன்றதுக்காக தான் அந்த டியூபுக்குள்ள போட்டே கொடுக்குறாங்க. அதுவுமே ஒரு ட்ரக் டெலிவரி சிஸ்டம் தான். இப்போ இந்த பாஸ்பர்சின் பாலிமரை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, நமக்கு மாத்திரை அது சம்திங் ஏதோ ஒரு பொருளை வந்துட்டு அந்த நம்மளையே நம்ம விழுங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்லோவா எந்த இடத்துக்கு அது தேவையான அதோட வேலையை, அந்த மெடிசனோட வேலையை அது ஸ்லோவா நடக்கிறதுக்கு இந்த பாஸ்பர்சின் மெட்டீரியல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு பயோடிகிரேடபிள் அண்ட் மாடிஃபைபிள்ன்றதால நமக்கு பெருசா வந்து ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது நம்ம பாடிக்குள்ள போச்சுனாலும். ஓகே, மாடிஃபைடு பாஸ்பர்சின் கேன் கேரி டிஎன்ஏ, ட்ரக்ஸ், புரோட்டீன்ஸ். ஸோ இப்பதான் நம்ம சொன்னோம் இந்த பாஸ்பர்சின் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் இந்த குளோரைடை மட்டும் தூக்கிட்டு நம்ம வேற ஏதாச்சும் நமக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பயோடிகிரேடபிள் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அந்த பாஸ்பர்சின் நம்ம எடுத்துக்கிறோம். சோ அது என்ன பண்ணும்னா அந்த பாஸ்பர்சின் வந்துட்டு நம்மளோட டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ இந்த யூஸ்வலா சர்ஜரிஸ் அதெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்களா. சோ அதை டிஎன்ஏ, ட்ரக்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் கேரி பண்றதுக்கு இந்த பாஸ்பர்சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ தே ஆர் கம்பேட்டபிள் வித் அண்ட் வாட்டர் சாலுபிள். வாட்டர் சாலுபிள் வாட்டர்லயே கரைஞ்சிரும் இல்லையா, அது ஜஸ்ட் வந்து என்ன டியூப் சொல்றீங்களா. சோ அதே போலதான் அது வந்து அந்த பாஸ்பர்ஸ்ன்றது வாட்டர் சாலுபிள்ன்றதால அந்த பாஸ்பர்சின் மெட்டீரியலுக்குள்ள மருந்து போட்டுருவாங்க. மருந்து போட்டு நம்ம அதை விழுங்கும் போது என்ன நடக்கும், அது பாடிக்குள்ள போய் கரைஞ்சி நம்ம எந்த இடத்துக்கு அது தேவையோ அந்த இடத்துக்கு போயிட்டு அது ஹெல்ப் பண்ண போகுது. அவ்வளவுதான். யூஸ்ட் இன் டிஷ்யூ ஸ்கேஃபோல்டிங், இட் கேன் மிமிக் பெப்டைட் லிங்கேஜ். ஸோ மிமிக் பெப்டைட் லிங்கேஜ்னா பெப்டைட் லிங்கேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ CONH. சோ இதுதான் பெப்டைட் லிங்கேஜ். இப்ப எங்கேயாச்சும் உடம்புல காயப்பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பாஸ்பர்சினால ரெடி பண்ண ஒரு டிஷ்யூ எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல அந்த காயத்தை மேல வச்சாங்கன்னு சொன்னா அது என்ன நடச்சுக்கும், அது ஒரிஜினல் பெப்டைட் புரோட்டீன் லேயர் நினைச்சுக்கிட்டு அது என்ன ஆகும், அந்த ஸ்கின் வந்து அதுவே தானே ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதுதான் வந்து இந்த டிஷ்யூ ஸ்கேஃபோல்டிங். சோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பாஸ்பர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் போரோசின்ஸ் போயிடலாமே. இப்ப போரோசின்ஸ் பாத்தீங்கன்னா போரோசின் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போரோசோல். இந்த போரோசோல் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் சைக்ளிக் காம்பவுண்ட். நம்ம பாஸ்பர்சின் மாதிரி இதுவும் வந்துட்டு inorganic cyclic compound often referred to as inorganic benzene. இப்ப நம்ம அது என்ன சொல்லியிருந்தோம், நம்ம பாஸ்பர்சின் வந்துட்டு அது வந்து இந்த வல்கனைஸ்ட் ரப்பர் போலவே இருக்கிறதால அது வந்துட்டு இன்ஆர்கானிக் ரப்பர்னு சொல்லுவாங்க. இந்த போரோசின் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஆர்கானிக் பென்சின் சொல்லுவாங்க. என்னன்னா அந்த பென்சினோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறதால இதுக்கு இன்ஆர்கானிக் பென்சின் சொல்லுவாங்க. பிகாஸ் இட் ரிசம்பிள்ஸ் பென்சின் இன் போத் ஸ்ட்ரக்சர் அண்ட் எலக்ட்ரான் கவுண்ட். இப்போ வந்துட்டு நம்ம பென்சின் ஸ்ட்ரக்சர் போலவே இந்த போரோசின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுமே ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா தான் இருக்க போகுது.
ஸோ ஒரு ஆட்டம் கூட நமக்கு ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோம் அண்ட் இங்க டபுள் பாண்டும் நமக்கு இருக்கும். ஸோ பென்சனும் இதே போல தானே இருக்கு. ஸோ பென்சனுமே வந்துட்டு இதே போல நமக்கு சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருக்கும் அண்ட் ஒரு கார்பன் கூடயும் நமக்கு ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கும். அதே போலதான் இங்கேயுமே இந்த போரானும் நைட்ரஜனும் கூட ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருச்சு. அப்போ இது பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டா பென்சனை இது ரிசம்பிள் பண்ணுது. ஓகே, இது மாலிகுலர் ஃபார்ம்ல B3H6N3 சொன்னோம். ஸோ பாண்ட் 3 ஆட்டம் இருக்கு அண்ட் நைட்ரஜன் 3 இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு. ஓகே, இது வந்து 6 member planar ring with alternating boron and nitrogen atoms. And both nitrogen and boron atoms are sp2 hybridized. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் இருக்கட்டும் இந்த போரான் ஆகட்டும் ரெண்டுமே வந்து sp2 hybridized. ஓகே, சோ நெக்ஸ்ட் இதே நம்ம பாஸ்பரஸ்ல என்ன பார்த்தோம்? சோ பாஸ்பரஸ்ல வந்துட்டு நைட்ரஜனும் பாஸ்பரஸும் பத்தி பேசியிருப்போம். இப்போ நைட்ரஜன் பாத்தீங்கன்னா sp2 hybridized, பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா sp3 hybridized. சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இங்க வேற போரசன்ல பாத்தீங்கன்னா both boron and nitrogen ரெண்டுமே வந்து sp2 hybridized. ஓகே, the molecule is isoelectronic and isostructural with benzene. isoelectronicனா ஜஸ்ட் அந்த எலக்ட்ரான் கவுண்ட்டும் அதோட ஸ்ட்ரக்சரும் பென்சின் போலவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் the BN bonds are polar due to electronegativity difference between boron and nitrogen. ஓகே, இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்ப்போமே. இப்போ நம்ம பென்சின் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பென்சின் பாத்தீங்கன்னா அது நமக்கு 6 கார்பன் இருக்கும். 6 கார்பன் இருக்கும். இங்க எல்லாத்துக்கூட ஹைட்ரஜன் கனெக்டா இருக்கும். நமக்கு டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட்றது மாத்தி ஆல்டர்னேட்டிவா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பனும் பாத்தீங்கன்னா 2 கார்பனுக்கும் வந்துட்டு ஒரு சேமான ஒரு ரெண்டுமே சேம் ஆட்டம்ன்றதால அங்க எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதனால இதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த கார்பன் பாண்ட் வந்து நான் போலாரா இருக்கும். பட் வேற இதே நம்ம இந்த போரசன்ல பாத்தீங்கன்னா நம்ம போரானும் நைட்ரஜனும் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா? ஸோ பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு நடுவுல வந்து ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா பாருங்க நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, போரானோட அட்டாமிக் நம்பர் 5. அப்போ இதுக்குள்ள ஒரு மைல்டான எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கிறதால அங்க என்ன நடக்கும்னா பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ்னு பிரியும். சோ அப்போ பிரிஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன நடந்ததுன்னா போலாரா உருவாயிடும். அவ்வளவுதான். சோ இந்த பிஎன் பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போலாரா இருக்கும் டியூ டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கா இல்லையான்னு தான் கேட்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த பிஎன் பாண்ட் போலார் கிவ் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அது கண்டுபிடிக்கணும். அது என்ன காரணம்னா எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ்னால இந்த பிஎன் பாண்ட்ஸ் வந்து போலாரா இருக்கு நம்ம சொல்லணும். Why it is called as inorganic benzene? நம்ம இப்ப சொன்னதுதான். இந்த போரோசின் வந்துட்டு பென்சின் போலவே ரிசம்பிள் பண்ணுது, ஸ்ட்ரக்சரலா ரிசம்பிள் பண்ணுது, அந்த எலக்ட்ரான் கவுண்ட்லயும் ரிசம்பிள் பண்ணுது. இட் ஹாஸ் planar 6 member ring. நம்ம இப்பதான் போட்டு காமிச்சோம். 6 member ringல இது இருக்கு. இட் contains 6 pi electrons and satisfying Huckel rule. இப்ப இந்த பென்சினுமே வந்துட்டு Huckel rule சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே போல இந்த இதுவுமே இந்த போரோசினுமே வந்து Huckel rule நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. All BN bond lengths are nearly equal. ஸோ அந்த பிஎன் பாண்ட் லென்ஸ் இருக்குங்களா, ஸோ ஒன்று சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் அப்படி இருந்துச்சாலும் மோஸ்ட்லி இது வந்துட்டு நியர்லி வந்து ஈக்குவலா தான் இருக்கு, சேமா தான் இருக்கு பென்சின்ல இருக்க போலவே. அடுத்து ஹவர் அன்லைக் பென்சின் நம்ம சொன்னதான், நம்ம பென்சின் வந்துட்டு அது கார்பன் வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இல்லை, அதனால வந்து நான் போலார். பட் இது வந்துட்டு அந்த பிஎன் பாண்ட்ஸ் வந்து போலாரா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பென்சின்ல வந்து யூஸ்வலா அரோமேட்டிக் நேச்சர் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது வந்து கொஞ்சம் அது வந்து கான்ஜுகேஷன் இருக்கிறதால அது மோர் ரியாக்டிவ். இதுவே நம்மளுடைய இந்த போரோசன்ல வந்துட்டு அந்த அரோமேட்டிசிட்டின்றது வீக்கா இருக்கும். பிகாஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் uneven between boron and nitrogen. இப்போ நம்ம இந்த பென்சின் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஆட்டம், கார்பன் சேம் ஆட்டம் தான் இருக்கு, அதனால பிரச்சனை. இப்போ இந்த போரான் நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நான் இப்ப சொல்லியிருந்தேன் ஒன்னுக்கு வந்து பாசிட்டிவ் ஒன்னுக்கு பார்ஷியல் நெகட்டிவ்னு சொல்லும் போது அந்த எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அன்இவனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும். இதனால என்ன நடக்குது, அரோமேட்டிசிட்டின்றது இந்த இடத்துல வீக் ஆயிரும். அரோமேட்டிசிட்டி வீக் ஆயிருச்சுன்னு சொன்னா அப்ப அந்த காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். அவ்வளவுதான். ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா அது அரோமேட்டிக்கா இருந்துச்சு சொன்னா மோர் ஸ்டேபிளா இருக்கும். இதே அதுக்கு அரோமேட்டிசிட்டி கம்மியா இருந்துச்சு சொன்னா அது லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ லெஸ் ஸ்டேபிள் என்ன அர்த்தம்னா அது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது அது சீக்கிரமா நமக்கு ஆன்சர் கொடுத்துரும். அதுதான் இதோட அர்த்தம். சோ இப்ப இந்த போரோசின் பாத்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிள். அப்ப லெஸ் ஸ்டேபிள்னா இதுக்கு என்ன மீனிங்னா இட் இஸ் வெரி ரியாக்டிவ் கம்பேர் டு பென்சின். சோ இப்ப இந்த பென்சினும் இந்த போரோசினும் நம்ம கம்பேர் பண்ணும்போது யார் மோர் ரியாக்டிவ்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், போரோசின் தான் மோர் ரியாக்டிவ் சொல்லணும். இது யார் மோர் ஸ்டேபிள்னு கேட்டா நம்ம பென்சின் தான் சொல்லணும். ஓகே. In boron and nitrogen have different electronegativities. So அப்ப போரானுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஏன்னா போரானுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கும். இதே நைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா அது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். இட் மீன்ஸ் இங்க லோன் பேர் கூடவே இருக்கும். இந்த நைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா லோன் பேருமே இருக்கும் அதுக்கு. சோ அதனால இது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதால இது பார்ஷியல் நெகட்டிவா ஆக்ட் பண்ணும். சோ நம்ம இப்ப சொன்னதான் இந்த போரான் நைட்ரஜன் பாத்தீங்கன்னா போலாரா ஆக்ட் பண்ணும். என்ன காரணம்னா நமக்கு இந்த பார்ஷியலி பாசிட்டிவ் அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ்னு பிரியறதால அதுல போலாரா இருக்கும். வேற நமக்கு பென்சின்ல பாத்தீங்கன்னா அது நான் போலாரா இருக்கும், ஏன்னா அங்க எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸே கிடையாது. Boron is more reactive than benzene because its BN bonds are polar.
and its pi electron delocalization is less effective, hence it is aromatic stabilization weaker than the benzene. நான் இப்ப சொன்ன அதேதான். பாத்தீங்கன்னா போரசின்ல வந்துட்டு மோர் ரியாக்டிவ்னு சொல்றோம். ஏன் மோர் ரியாக்டிவ்னா அது வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கிறதால நம்ம எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது அது வேகமா ரியாக்ட் ஆகி தன்னை மாத்திக்க அது விரும்பும். சோ அதனாலதான் இது மோர் ரியாக்டிவா இருக்கு. அண்ட் நீங்க பை எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷனும் பாத்தீங்கன்னா அதுல ப்ராப்பரா இருக்காது. ஏன்னா டியூ டு இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ் டிஃபரன்ஸ்னாலதான் அந்த அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைசேஷன் மூவிங். ஸோ அது மூவிங் பாத்தீங்கன்னா இங்க லெஸ் எஃபெக்டிவா இருக்க போது, அதனால இது ஒரு அரோமேட்டிக் ஸ்டெபிலைசேஷனும் வீக்கரா இருக்கு. இதோட ப்ரிப்பரேஷன், இப்போ இந்த போரசனோட ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றாங்க, சோ இதுல காமனான ப்ரிப்பரேஷன் என்ன பாத்தீங்கன்னா டைபோரன் எடுத்திருப்பாங்க. சோ 3 moles ஆஃப் டைபோரன் எடுத்துட்டு அண்ட் அமோனியா 6 moles ஆஃப் அமோனியா எடுத்து ரெண்டு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 moles ஆஃப் போரசன் கிடைச்சிச்சு. ஓகே, சோ போரசன் கேன் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் த்ரூ குளோரினேட்டட் இன்டர்மீடியட்ஸ் ஃபாலோட் பை ரிடக்ஷன். ஓகே, இது விட்டுருங்க, பட் இது மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த டைபோரன் யூஸ் பண்ணி நம்ம டைபோரன் பிளஸ் அமோனியா யூஸ் பண்ணி நம்ம இந்த போரசன் ரெடி பண்ணலாம். இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போதான் சொன்னோம், இந்த போரசன் வந்துட்டு ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஹைலி ரியாக்டிவ்ன்றதால நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரோலிசிஸ் பண்ணாலுமே ஹைட்ரோலிசிஸ் பண்றோம் அது உடனே அது தன்னை மாத்திக்குது, அவ்வளவுதான். சரி பாருங்க, இது வந்து போரசன். நம்ம வாட்டர் போடுறோம், சோ வாட்டர் போட்டு ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், தன்னை வந்து அந்த ஹைட்ரோபோரிக் ஆசிட் அதை மாத்திக்குது, அவ்வளவுதான். சோ அது அண்ட் ஆல்சோ இப்போ பாத்தீங்கன்னா பாலிமரைசேஸ் ஆன் ஹீட்டிங் டு ஃபார்ம் பாலிபோரசிலின். இப்போ நம்ம அந்த போரசின் எடுத்து நம்ம ஹீட் பண்றோம், நல்லா அதிகமான அளவுல எடுத்து நல்லா ஹீட் பண்ணணும்னு சொன்னா அது என்ன ஆகும், தன்னை வந்து பாலிமரா ஃபார்ம் ஆகும். அந்த அதோட பாலிமர் பேரு தான் பாலிபோரசிலின். ஓகே, இப்போ போரசன்ல இருக்க டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் பத்தி தெரிஞ்சுப்போமே. இது பாருங்க, இந்த போரசன் ஹேஸ் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்டிங். ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பை பாண்டிங் இருக்கு, சிக்மா பாண்டிங் இருக்கு, பை பாண்டிங் இருக்கு, அண்ட் தென் இன்னொரு பாண்டிங் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப சிக்மா பாண்ட் சொன்னா சிக்மா பாண்டிங் யாராவது கண்ட்ரோல் இருக்குன்னா நமக்கு போரானுக்கும் நைட்ரஜனுக்கும் கண்ட்ரோல்ல சிக்மா பாண்ட் இருக்கு. நம்ம அகைன் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இப்படி இருக்குன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு போரானுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவுல ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. அண்ட் இது வந்து அப்புறம் இது வந்து sp2 ஹைபிரிடா இருக்கு. போரான் நைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் ஹெட் டு ஹெட் ஓவர்லாப். யூஸ்வலா சிக்மா பாண்டிங்னாலே அது ஹெட் டு ஹெட் ஓவர்லாப், பை பாண்டிங்னாலே சைட் வைஸ் ஓவர்லாப், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டிஹெச் பாண்ட் அண்ட் என்ஹெச் பாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ சிக்மா பாண்ட். நீங்க நம்ம கரெக்டா இருக்குங்களா, அந்த ஹைட்ரஜன் அது எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்மா பாண்டிங் தான். நெக்ஸ்ட் பை பாண்டிங். பை பாண்டிங் பாத்தீங்கன்னா அன்ஹைபிரைஸ்டு பி ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் போரான் அண்ட் நைட்ரஜன் ஓவர்லாப் சைட் வைஸ். நம்ம சொன்னோம், இப்போ பை ஆர்பிட்டல்ஸ்லாம் வந்து சைட் வைஸ்ல ஓவர்லாப் ஆகும். அன்ஹைபிரைஸ்டுனா என்ன அர்த்தம்னா ஆக்குப்பை, இப்போ வந்து நம்ம ஆர்பிட்டல்ஸ் இருக்குங்களா, பி ஆர்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சோ ஆக்குப்பை ஆகாத விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து எதுவுமே ஃபில் ஆகல இல்லையா, அந்த என்ன சொல்லுவோம், அன்ஹைபிரைஸ்ட் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். சோ அந்த அன்ஹைபிரைஸ்ட் பி ஆர்பிட்டால தான் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷேர் ஆகி அது வந்து ஓவர்லாப் ஆகும், அந்த ரெண்டு ஆர்பிட்டாலுமே ஓவர்லாப் ஆகும். This produces a delocalized pi system over the 6-membered ring. So இதனால நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு delocalized pi system கிடைக்குது. So boron has 6 pi electrons similar to benzene. So benzene போலவே இங்கேயும் 6 pi electrons இருக்கு. தேர்ட் டைப் ஆஃப் பாண்டிங் என்ன பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் டேட்டிவ் பாண்ட். சோ அதாவது கோஆர்டினேட் அல்லது டேட்டிவ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாத்தீங்கன்னா போரான் வந்துட்டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அதனால இது வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கு. பிகாஸ் இட் ஹாஸ் எம்டிபி ஆர்பிட்டால். இந்த போரானுக்கு வந்துட்டு எம்டிபி ஆர்பிட்டால் இருக்கு. அதுல போரான் நம்பர் என்ன, T5 வருமா, அப்போ 1s2 2s2 2p1 இருக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இங்க பாண்ட் ஃபார்ம் இருக்கு. அப்ப நமக்கு இங்க அன்ஹைபிரைஸ்ட் எம்டிபி ஆர்பிட்டால் இருக்கு. எம்டிபி ஆர்பிட்டால் சொல்லலாம் அல்லது அன்ஹைபிரைஸ்ட் பி ஆர்பிட்டால்னு சொல்லலாம். சோ இப்படி இருக்கிறதுனால இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கு. இதுவே நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும், இல்ல எக்ஸ்ட்ரா லோன் பேர் இருக்கிறதால இது வந்து என்ன பண்ணும், அது டொனேட் பண்ண போகுது. சோ யாருக்கு டொனேட் பண்ணும், போரானுக்கு டொனேட் பண்ணும். இதனால அங்க என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா பார்ஷியல் கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. யாருக்கு நடுவுல, நைட்ரஜனுக்கும் போரானுக்கும் நடுவுல இந்த பார்ஷியல் கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. திஸ் கான்ட்ரிபியூட் டு த polarity ஆஃப் த பிஎன் பாண்ட். இதனாலதான் என்ன நடக்குது, நம்ம பிஎன் பாண்ட் வந்து போலார் போலார் சொல்றீங்களா, அது காரணமே இதுதான். இந்த நம்ம நைட்ரஜன்ல இருந்து போரானுக்கு அந்த எலக்ட்ரான் அதை கொடுக்கறதால இதுமே வந்துட்டு ஒரு பொலாரிட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் இதோட யூசஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு யூசஸ் குறைவா தான் இருக்கு. பாருங்க, ப்ரிகர்சர்ஸ் ஆஃப் ஹெக்ஸாகோனல் போரான் நைட்ரைட். இந்த போரான் நைட்ரைடை ஃபார்ம் பண்றதுக்கு இது வந்து போரசன் வந்து ஒரு ப்ரிகர்சரா யூஸ் ஆகுது. அண்ட் கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 10ல நம்ம அதெல்லாம் படிப்போம். ஸோ கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன்ல வந்துட்டு இது வந்து நம்ம யூஸ் பண்றோம் டு க்ரோ போரான் நைட்ரைட் தின் ஃபிலிம். ஸோ அது அந்த ஒரு ப்ராசஸ்க்கு இந்த ஒரு போரஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ்ல ஹை டெம்பரேச்சர் செராமிக்ஸ் அட்வான்ஸ்டு மெட்டீரியல். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போரஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்திருந்தோம், நம்ம வந்துட்டு கேஜ் காம்பவுண்ட்ஸ் பத்தி பார்த்திருந்தோம், போரோசின் அண்ட் பாஸ்போரன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். இப்போ இதுல ஃபியூ எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா which statement is incorrect about cage compounds. So cage compounds ஒரு incorrect statement கேக்குறாங்க. So இப்ப பாருங்க, they possess a 3-dimensional highly constrained framework. Yes, நமக்கு இது கரெக்ட் தான், நமக்கு 3 dimensional இருக்கும்,
ரொம்ப சுருக்கமான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இது கரெக்ட் தான். செகண்ட் பாயிண்ட், தேர் ஸ்கெலட்டல் ஆட்டம்ஸ் மே பி கனெக்டட் த்ரூ மல்டிபிள் பாத்வே. எஸ் கரெக்ட். அந்த ஸ்கெலட்டல் தான் பார்த்தோம் நம்ம, அந்த கேஜ் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். அதோடைய ஸ்கேட்டர் ஆட்டம்ஸ் வந்துட்டு மல்டிபிளா பாத் வேற கனெக்ட் ஆகும். இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், தேர் ஸ்ட்ரக்சர் ஆல்வேஸ் கண்டைன் அ மெட்டல் ஆட்டம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பாருங்க, இங்க வந்துட்டு ஆல்வேஸ் கண்டைன் மெட்டல் ஆட்டம். இங்க வந்துட்டு கம்பல்சரி மெட்டல் ஆட்டம் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மெட்டல் இருக்கலாம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கலாம், அல்லது நமக்கு நான் மெட்டல்ஸ் கூட இருக்கலாம். பட் இங்க வந்துட்டு கம்பல்சரி மெட்டல் சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு தப்பு. இங்க ஆல்வேஸ்ன்றதால இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருக்கு. ஓகே, தேர் unusual stability may arise from extensive skeletal bonding. Yes, இது கரெக்ட். ஸோ unusual skeletal bonding ஸ்டெபிலிட்டி ஆச்சுன்னு சொன்னா அது எது காரணம்னா skeletal bonding unusual இருக்கும்போது அங்க ஸ்டெபிலிட்டியும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சி தான். ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஸ்டின், அசர்ஷன் ரீசனிங். ஸோ பாத்தீங்கன்னா போரோசின் இஸ் மோர் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் மெனி கெமிக்கல் ரியாக்ஷன் தென் பென்சின். எஸ், நம்ம இப்பதான் சொல்லியிருந்தோம், போரோசின் வந்துட்டு லெஸ் ஸ்டேபிள்ன்றதால அது ரொம்ப ஹைலி ரியாக்டிவா இருக்கும். அது ரீசன் வந்து BN bonds in boron are polar because boron and nitrogen have different electronegativities. எஸ், இப்போ வந்துட்டு போரான் நைட்ரஜனுக்கு நடுவுல இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கிறதால அது என்ன ஆகுது, போலாரா இருக்கு. ஸோ போலாரா இருக்கும்போது அங்க என்ன நடக்கும், நமக்கு வந்துட்டு ஒரு லெஸ் ஸ்டேபிலிட்டி நடக்குது. லெஸ் ஸ்டேபிலிட்டி நடக்கிறதால நமக்கு மோர் ரியாக்டிவா இருக்கு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா போத் அசர்ஷன் ரீசனிங் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் வந்துட்டு explains A. So option A தான் இதுக்கு ரைட் ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின், இன் பாஸ்பர்ஸ் இந்த கன்வர்ஷன். இப்போ இந்த கன்வர்ஷன் பாருங்க, இந்த கன்வர்ஷன் என்னது, ஆக்சுவலி நம்ம வந்துட்டு 3 moles எடுத்துக்கிறோம். இந்த எண்ணுக்கு பதிலா நம்ம 3ன்னு போட்டு நம்ம ரியாக்ஷன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்றோம் இல்லைங்களா. ஸோ இது டிஸ்கிரைப்ட் ஆஸ், இது என்ன கைண்ட் ஆஃப் பாலிமரைசேஷன் கீழே வரும், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம இந்த பாஸ்பர்சன் வந்துட்டு எந்த கைண்ட் ஆஃப் பாலிமரைசேஷன் கீழே வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ பாருங்க, கண்டென்சேஷன் பாலிமரா, ரிங் ஓப்பனிங் பாலிமரா, ராடிக்கல் அடிஷன் பாலிமரா, ஸ்டெப் க்ரோத் பாலிமரான்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ரிங் ஓப்பனிங் பாலிமரைசேஷன் இதுக்கு ரைட் ஆன்சர். Fourth question, the greater reactivity of boron compared with benzene is primarily associated with. So போரோசினோடைய கிரேட்டர் ரியாக்டிவிட்டி வந்துட்டு பென்சின் கூட கம்பேர் பண்ணும்போது யாருக்கு, அதாவது எந்த ரீசன் வந்து 4 ரீசன் கொடுத்துட்டாங்க, இதுல எந்த ரீசன் வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ பாருங்க, கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் பை எலக்ட்ரான் டீலோகலைசேஷன் கேட்டாங்கன்னா இல்ல, இது கிடையாது, இது வராது நமக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா நமக்கு போரோசன்ல பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க ஆப்சன்ஸ் சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட், போலரைசேஷன் ஆஃப் தி BN bonds ஆர் BN bonds அண்ட் unequal electron distribution. எஸ், இந்த பாயிண்ட் பாருங்க, இது கரெக்டா இருக்கு. நமக்கு BN bonds நடுவுல போலரா இருக்கும், அண்ட் தென் அதனால நமக்கு அன்ஈக்குவல் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அதனால எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. அடுத்து, sp3 ஹைபிரிடைசேஷன் இன் B and N ஆட்டம். நம்ம வந்து என்ன பார்த்தோம், sp2 ஹைபிரிடைசேஷன் தான் பார்த்தோம். இங்க sp3 இருக்கு, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிரசன்ஸ் ஆஃப் ஒன்லி லோக்கலைஸ்டு பை சிக்மா பாண்ட்ஸ், இங்க என்ன சொல்றாங்க, ஒன்லி லோக்கலைஸ்டு சிக்மா பாண்ட்ஸ் சொல்றாங்க. பட் இங்க நமக்கு டீலோக்கலைஸ்டு பை ஆர்பிட்டால்ஸ், பை பாண்ட்ஸ்மே இங்க இருக்கு. அதனால நமக்கு என்ன வரும், இங்க ஆப்ஷன் B தான் இதுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சோ ஃபிஃப்த், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். பாருங்க, போரோசின் சொல்லிட்டாங்க, இங்க வந்து பாஸ்பர்சின் இருக்கு, இது ஒரு ட்ரைமர். அடுத்து பாலி பாஸ்பர்சின் கேஜ் காம்பவுண்ட்ஸ். இப்ப நான் இதுக்கு மேட்ச் பண்ணுவோமா. ஓகே, இப்ப போரோசின் பாருங்க, போரோசின் வந்து இங்க BN இருக்கும். சோ BN பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். அப்போ Pக்கு என்ன வரும், 2 வரும். செகண்ட், இது பாருங்க, இந்த பாஸ்பர்சின் இது வந்து ட்ரைமர். சோ இது ட்ரைமர் இருக்கிறதால இங்க வந்து பாஸ்பர்சின் பாத்தீங்கன்னா இதுவும் செட் ஆகும், இதுவும் செட் ஆகும். அப்போ நம்ம செக் பண்ணுவோம் கரெக்டா. சோ இதை செக் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும், இந்த ஆப்ஷன்லயே பாருங்களேன். சோ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், 1 இருக்கு, பட் 2 இருக்கு. பட் 2 வந்து நம்ம போட்டாச்சு ஆல்ரெடி. அப்போ கம்பல்சரி இதுக்கு Q பாத்தீங்கன்னா ரிங் ஓப்பனிங் பாலிமரைசேஷன் தான் வரும். சோ Qக்கு 1 வரும். அடுத்து 3க்கு பாத்தீங்கன்னா இது வந்து பாலி பாஸ்பர்சின். சோ பாஸ்பர்சின்ல வந்து PN பேக் பாண்டா இருக்கும். அப்போ Rக்கு 3 இருக்கும். எஸ், சோ எஸ்க்கு பாத்தீங்கன்னா இது ஒரு கேஜ் காம்பவுண்ட்க்கு 3 டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃப்ரேம் ஒர்க். எஸ், அப்போ இதுக்கு 4 தான் வரும். அப்போ இதுக்கு எந்த ஆப்ஷன் வரும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ரைட் ஆன்சர். ஓகே, சோ நம்ம எல்லாரும் அந்த செகண்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம், கேஜஸ் அண்ட் கிளஸ்டர்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, நம்ம அதை நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நம்ம அதை அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் இதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன், ரேடியோ அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே ஹெவியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பேசிக்ஸ் கொடுக்கல. பட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் வந்துட்டு இங்க இருந்து நம்ம ஃபியூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு தான் நம்ம இதுல இருந்து நம்ம போகணும். ஓகே, சோ இப்போ இதுல பேசிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ பாருங்க, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி இஸ் த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் ஆட்டோமிக் நியூக்ளியஸ். சோ ஒரு ஆட்டம் இருக்குன்னா அது நியூக்ளியஸ்
டீல் பண்ணுது? நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி, நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி, நியூக்ளியர் டீகே அண்ட் நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் லைக் புரோட்டான், நியூட்ரான்ஸ், நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன், அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். ஸோ இந்த விஷயங்களை நம்ம எதுல படிப்போம்? நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில படிக்க போறோம். ஓகே, இப்போ அண்ட் ஆல்சோ இங்க பாருங்க, நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் லைக் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பத்தி இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாவே பார்ப்போம். ஓகே, இப்ப பாருங்க, இப்போ வந்துட்டு நம்மளுடைய இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? ஸோ எலக்ட்ரான், புரோட்டான், பாசிட்ரான், நியூட்ரான், ஆன்டி நியூட்ரான், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, அதுல இருக்கலாம், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே வந்து இப்ப பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இப்ப பாருங்க, பாசிட்ரான். ஸோ பாசிட்ரான் என்னன்னா, நம்ம எலக்ட்ரானுக்கு என்ன சொல்லுவோம்? ஸோ -1 0. ஸோ இதை நம்ம எலக்ட்ரான மென்ஷன் பண்ணுவோம். பாசிட்ரான்றது அது அப்படியே ஆப்போசிட். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த பாசிட்ரான் வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டர்சன் ஒரு பர்சன் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இது என்ன சொல்லுவோம்? நம்ம ஆன்டி எலக்ட்ரான் சொல்லலாம் அல்லது பாசிட்ரான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரானுக்கு யூஸ்வலா என்ன சார்ஜ்? எலக்ட்ரானுக்கு -1 இருக்கும். இதுவே இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு சொன்னா அதனால அது ஆன்டி எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஸோ ஆன்டி எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரான் சொல்லுவாங்க. இந்த பாசிட்ரான் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு போரான் ஆர் அலுமினியம், சரிங்களா? ஒன்னு போரான் எடுத்துக்கலாம் இல்ல அலுமினியம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன, ரெண்டு மீன் ஒன்னு போரான் எடுத்துக்கலாம் இல்ல அலுமினியம் எடுத்துக்கலாம். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்? இது கூட ஆல்பா பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? ஹீலியம் தான் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம ஹீலியம் இது ரெண்டுத்தையும் நம்ம பம்பார்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, சோ நமக்கு ரியாக்ட் ஆகி நமக்கு இங்க பாருங்க, இந்த வந்து போரான் கூட ஆல்பா பார்ட்டிகல் ரியாக்ட் ஆகி நமக்கு நைட்ரஜன் 13 கிடைச்சிருக்கு. சோ அப்படியே நமக்கு ஒரு நியூட்ரான் கிடைச்சிருச்சு. சோ இப்போ வந்துட்டு இந்த நைட்ரஜன் 13 கூட அகைன் இது வந்து டீகே ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னா, இது வந்து ஒரு பாசிட்ரான் இங்க வெளியே இமிட் ஆக போகுது. சோ இப்படிதான் நமக்கு இந்த பாசிட்ரான்றது கிடைக்குது. ஓகே, சோ நெக்ஸ்ட், பாசிட்ரான் ஹேஸ் சேம் நெக்லிஜிபிள் மாஸ் அண்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஆஸ் எலக்ட்ரான். இப்போ நம்ம எலக்ட்ரானுக்கு என்ன சொல்லுவோம்? மாஸ் வந்துட்டு நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான் போலவே இந்த பாசிட்ரானுக்கும் நெக்லிஜிபிள் மாஸ் இருக்கு. அண்ட் சார்ஜ் பாத்தீங்கன்னா சார்ஜ் சேம் 1.6 × 10⁻−19 கூலும். சோ கூலும் சார்ஜ் சொல்லுவோம். சோ இந்த எலக்ட்ரான் போலவே இந்த பாசிட்ரானுக்கும் சேம் சார்ஜ் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா how the charge is positive and hence the name. சோ பாசிட்டிவா இருக்கிறதால பாசிட்ரான் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். சோ இந்த பாசிட்ரானுடைய ஹாஃப் லைஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா 10⁻−8 செகண்ட் தான் இதோடைய லைஃப் டைம். therefore பாசிட்ரான் வந்துட்டு ரொம்ப குயிக்காகவே அது வந்து போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா, therefore positron quickly unites with electrons and producing gamma ray photon. இங்க இருக்கு, இது பாருங்க, இது பாசிட்ரான், இது எலக்ட்ரான். இப்போ இதோட ஹாஃப் லைஃப் வந்து கம்மியா இருக்கிறதால இது என்ன பண்ணும்? அகைன் ஒரு எலக்ட்ரான் கூட பாண்ட் ஃபார்ம், அதாவது மிக்ஸ் ஆகி யுனைட் ஆகி அது என்ன பண்ணிடும்? போட்டானா அது வெளியே போயிருப்போது, அவ்வளவுதான். சோ இதான் வந்து இந்த பாசிட்ரான் பத்தின விஷயங்கள். சோ நெக்ஸ்ட், ஆன்டி புரோட்டான். ஆன்டி புரோட்டான் என்ன சொல்லுவாங்க? புரோட்டானுக்கு அப்படி ஆப்போசிட் ஆன்டி புரோட்டான். இப்ப இது கண்டுபிடிச்சவர் பாத்தீங்கன்னா சியாக்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இட் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் பம்பார்டிங் ஆஃப் காப்பர் எடுத்துக்கிறாங்க. சோ காப்பரை வந்துட்டு புரோட்டான்ஸ் கூட பம்பார்ட் பண்ணும்போது, அதை ஹிட் பண்ணும்போது அங்க என்ன நடக்கும்னா ஆன்டி புரோட்டான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல மாஸும் ஸ்பின்னும், சோ மாஸ் பாத்தீங்கன்னா, சோ மாஸ் அண்ட் ஸ்பின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி புரோட்டானோட மாஸும் ஸ்பின்னு பாத்தீங்கன்னா புரோட்டானுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, அவ்வளவுதான். சாரி, இங்க பாத்தீங்கன்னா மாஸும் ஸ்பின்னும் வந்துட்டு புரோட்டானுக்கு ஐடென்டிக்கலா இருக்கு, பட் சார்ஜ் மட்டும் ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா யூஸ்வலா புரோட்டானோட ஸ்பின் நம்ம என்ன சொல்லுவோம்னா, புரோட்டானோட ஸ்பின் வந்து ஆஃப் சொல்லும். சோ இந்த புரோட்டானோட ஸ்பின் ஹாஃப், ஆன்டி புரோட்டானோட ஸ்பின் ஹாஃப் தான். சோ புரோட்டான் அண்ட் ஆன்டி புரோட்டான் ஸ்பின் வந்து ஆஃப் தான் இருக்கும். பட் அதோட சார்ஜ் மட்டும், புரோட்டானுக்கு நம்ம +1 சொல்லுவோம், ஆன்டி புரோட்டானுக்கு -1 சொல்லுவோம். அது மட்டும் ஆப்போசிட்டா இருக்கும், அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆன்டி நியூட்ரான் பத்தி பார்ப்போம். இப்போ யூஸ்வலா நியூட்ரான் நம்ம என்ன சொல்லுவோம்? சோ இதுதான் நம்ம நியூட்ரான் சொல்லுவோம். சோ நியூட்ரானுக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம நியூட்ரான் சொல்லுவோம். சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆன்டி நியூட்ரான். இந்த ஆன்டி நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னா கார்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. So this anti-particles are identical with the neutrons. So neutrons கூட identical இருக்கு except their spin is opposite. So spin மட்டும் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. When a proton strike anti-proton, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வந்துட்டு புரோட்டான் எடுத்துக்கிறாங்க அண்ட் ஆன்டி புரோட்டான் எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் ஹிட் பண்ணும்போது அங்க என்ன நடக்கும்னா நியூட்ரானும் ஆன்டி நியூட்ரானும் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சோ இந்த ஆன்டி நியூட்ரான் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, புரோட்டானும் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்டி நியூட்ரான்றது ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்க, ஃப்ரீ நியூட்ரான். இப்போ வந்து நியூட்ரான் பாத்தீங்கன்னா, நியூட்ரான் தனியா இருக்கு அப்படின்னு சொன்னா அது அன்ஸ்டேபிளா இருக்கும். சோ ஓகேங்களா? சோ அன்ஸ்டேபிளா இருக்கிறதால அது வந்து ஈஸியா டீகே ஆயிரும். சோ டீகே ஆகி என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் அன்டிட்டச்சபிள் பார்ட்டிகலான நியூட்ரினை ஃபார்ம் பண்ணும். அதாவது இங்க பாருங்க, சோ ஃப்ரீ நியூட்ரான்ஸ் இருக்கா? சோ அந்த ஃப்ரீ நியூட்ரான்ஸ் வந்துட்டு டீகே இங்க இருக்கு பாருங்க, அந்த ஃப்ரீ நியூட்ரான்ஸ் வந்து டீகே ஆகி என்ன கிடைக்கும்? புரோட்டான்ஸ் கிடைக்கும், எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும், அண்ட் தென் இந்த நியூட்ரினோ கிடைக்கும். சோ இது மூணு தான் இங்க கிடைக்க போகுது, அவ்வளவுதான். சோ இந்த ஆன்டி நியூட்ரான் தெரிஞ்சுச்சிங்களா? இப்ப நம்ம
இந்த நியூட்ரான் பத்தி பார்த்துட்டோம். இந்த ஆன்டி நியூட்ரான் பத்தி பார்த்துட்டோம். ஆன்டி நியூட்ரான் வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு நியூட்ரானோடைய அப்படியே ஆப்போசிட். அது எப்படி உருவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம என்னன்னா நியூட்ரான் வந்துட்டு ஒரு ஃப்ரீ நியூட்ரான் வந்துட்டு அது வந்து ஒரு அன்ஸ்டேபிள், அதனால அது சீக்கிரமா டீகே ஆகும். டீகே ஆகி நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் ஆன்டி நியூட்ரான் கிடைக்குது. அவ்வளவுதான். சோ இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீசான்ஸ் சொல்லிட்டு இருக்கு. சோ மீசான்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் தான், ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இப்ப பாருங்க, இந்த மீசானோட மீனிங்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கிரீக் வேர்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? மிடில் அப்படின்னு அர்த்தம். இப்போ இட் இஸ் டிஸ்கவர்ட் பை, இது யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா யுகாவா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இது கண்டுபிடிச்சிருக்காரு. இட் இஸ் another nuclear particle with a mass in between that எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். இப்போ நம்ம சொன்னோம் இந்த மீசானுக்கு மீனிங் என்னன்னா மிடில் அப்படின்னு சொன்னோம். சோ அதுக்கு என்ன, ஏன் இதுக்கு பேர் இந்த மீசான் வச்சாங்கன்னா இது வந்துட்டு இதோட மாஸ் வந்து எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் நடுவுல அந்த அளவுக்கு அந்த மிடில்ல இருக்கிறதால இதுக்கு பேர் மீசான் பேர் வச்சுட்டாங்க. ஓகே, இப்ப இந்த மீசான்ல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மீசான் இருக்கு. மியூ மீசான், பை மீசான், கே மீசான் சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் மீசான்ஸ் இருக்கு. இந்த மியூ மீசான் பாத்தீங்கன்னா இதோட மாஸ் எப்படி இருக்கும்னா 206 டைம்ஸ் எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது 206 டைம்ஸ் வந்துட்டு இதுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். சார்ஜ் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ சார்ஜ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவா இருக்கலாம், பட் வந்துட்டு 200 டைம்ஸ் இருக்கும். இதுவே பை மீசான்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 270 டைம்ஸ் வந்து எலக்ட்ரானோட அதிகமா இருக்கும். ஸோ சார்ஜ் மேபி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. இப்போ நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம், எலக்ட்ரானுக்கு வந்துட்டு நெக்லிஜிபிள் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரானுக்கு ரொம்ப நெக்லிஜிபிள் மாஸ்னா ரொம்ப ரொம்ப குறைவான மாஸ். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மியூ மீசானுக்கு எப்படி இருக்கு, 206 டைம்ஸ் எலக்ட்ரானோட அதிகமா இருக்கு. பை மீசானுக்கு 270 டைம்ஸ் எலக்ட்ரானோட அதிகமா இருக்கு. அதோட சார்ஜ் பாத்தீங்கன்னா இங்க சார்ஜ் பாருங்க, பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ. ஸோ இந்த மாதிரி பை மீசானுக்கு இந்த சார்ஜஸ் இருக்கலாம். அடுத்து கே மீசான் பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரானை விட 970 டைம்ஸ் அதிகமா இருக்கும். இதோட சார்ஜ் வந்துட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ. இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு சொன்னா அதுதான் பை, மியூ, கே மீசான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் வித் மாஸ் லார்ஜர் தென் புரோட்டான்ஸ் ஆர் கால்ட் ஹைப்ரான்ஸ். ஓகே, இந்த இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹைப்ரான்ஸ், ஹார்டான்ஸ் இதெல்லாம் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இதெல்லாம் சொல்றேன், பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நியூக்ளியர், ஹைப்ரான்ஸ்ன்றது ஒரு நியூக்ளியர் பார்ட்டிகல். அதோட மாஸ் எப்படி இருக்கும்னா புரோட்டானை விட அதிகமா இருக்கும். It has mass about 2500 times than that of electrons and charge may be positive or negative ஆ இருக்கலாம். அடுத்து லெப்டான்ஸ். ஸோ ஹைப்ரான்ஸ், லெப்டான்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்க யாருன்னா நம்மளோட சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இந்த லெப்டான்ஸ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப 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 ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். ஹேடான்ஸ். ஸோ இந்த ஹேடான்ஸும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பிக்கஸ்ட் பார்ட்டிகல் லைக் நியூட்ரான், புரோட்டான், மீசான். ஸோ இது போல இந்த ஹேடான்றதும் பிக்கஸ்ட் பார்ட்டிகல். ஓகே, இப்போ இங்க என்னென்ன பார்த்தோம், நம்ம ஹைப்ரான்ஸ் பார்த்திருக்கோம், லெப்டான்ஸ் பார்த்திருக்கோம், ஹேடான்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சின்ன சார்ட் போல நம்ம இதை பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ நம்ம இது ஃபர்ஸ்ட் இது எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இங்க போட்டுக்கலாம், ஜஸ்ட் இல்ல பார்ட்டிகல்ஸ்னே போட்டுக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபெர்மியான்ஸ் கிளாஸிஃபை ஆகுது. இந்த ஃபெர்மியான்ஸ் இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா இது அந்த ஃபெர்மின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்போம், அதனால இதுக்கு பேரு ஃபெர்மியான்ஸ் பேரு இருந்துச்சு. ஸோ ஃபெர்மியான்ஸ்னும் அடுத்து வந்து போசான்ஸ். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஃபெர்மியான்ஸ், போசான் ரெண்டு டைப்பா ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம். சோ இப்போ இந்த ஃபெர்மியான்ஸுக்கு எப்படி இருக்கும்னா இதுக்கு வந்து இதோட ஸ்பின் வந்து ஆஃப் இன்டெகிரலா இருக்கும். ஆஃப் இன்டெகிரலா நம்ம என்ன சொல்லுவோம், 1/2, 3/2, 5/2 இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்டெகிரலா இருக்கும். அதனால இதுக்கு வந்துட்டு ஆஃப் இன்டெகிரல் ஸ்பின். இது போசானுக்கு பாத்தீங்கன்னா இதோட ஸ்பின் வந்துட்டு 1, 2, 3, 4ன்னு இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம், இன்டீஜர் ஸ்பின்னு சொல்லுவோம். நம்ம ஃபெர்மியான்ஸ்க்கு எப்படி இருக்கும், 1/2, 3/2, 5/2ன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆஃபா தான் இருக்கும். அதனால இப்படி சொல்லுவோம் நம்ம. ஓகே, இப்போ இந்த ஃபெர்மியான்ஸ் வந்துட்டு அகைன் கிளாஸிஃபை ஆகுது. என்னன்னு கிளாஸிஃபை ஆகுதுன்னா இது லெப்டான்ஸ், இது ஹார்டான்ஸ். ஓகேங்களா. சேம் இது லெப்டான்ஸ்னு சொல்லி பிரியுதா. இப்போ இந்த லெப்டான்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன சொல்லுவோம், லெப்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெப்டான்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நியூட்ரான்ஸ், சாரி இதுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வரும். எலக்ட்ரான்ஸ் எக்ஸாம்பிள் மியூவான்ஸ், டவ், அடுத்து எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூவான் நியூட்ரினோ,
சோ இதெல்லாம் நம்ம எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் ஒரு ரஃபா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூட்ரினோ வரதெல்லாம் வந்து லெப்டான்ஸ் கீழே வரும். இந்த மியான் நியூட்ரினோ, டவு நியூட்ரினோ, சோ இதெல்லாமே வந்துட்டு யார் கீழே வரும்னா இந்த லெப்டான் பார்ட்டிகல்ஸ் கீழே வரும். அடுத்து ஹேடான்ஸ். சோ இந்த ஹேடான்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னா நியூட்ரான், புரோட்டான் அண்ட் மீசான். சோ இது மூணு யார் கீழே வரும்னா இந்த ஹேடான்ஸ் கீழே வரும். சோ இந்த ஹேடான் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து இப்போ இதுக்கு பாருங்க, இப்போ ரெண்டு இதுலயும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுவோமே. இந்த லெப்டான்ஸ் பாருங்க. சோ இந்த லெப்டான்ஸ்ல என்ன ஒரு பாயிண்ட்னு சொன்னா, இந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஒரு வீக்கர் ஃபோர்ஸ் தான் இது வந்து ஃபீல் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த லெஃப்ட் பார்ட்டிகல் மேல நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம பாஸ் பண்றோம்னா, இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு லோ ஃபீல்டு, ஒரு வீக்கான அந்த ஃபீல்டு தான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதுவே இந்த ஹார்டான்ஸ் பாத்தீங்கன்னா, இவங்க மேல நம்ம பாஸ் பண்றோம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட பாஸ் பண்றோம்னா, இது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இது ஃபீல் பண்ணும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்டும் பண்ணும். இது இந்த லெஃப்ட் ஹேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது வீக்கா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதால அதோட ரெஸ்பான்ஸும் ஸ்லோவா இருக்கும். இதே ஹேண்ட் பாத்தீங்கன்னா அது வந்து அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்றதால அதோடைய ரியாக்டிவிட்டியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஸோ இதான் வந்து ஹேடான்ஸ் கீழே வரும். இப்போ இந்த ஹேடான்ஸ் வந்துட்டு ஃபர்தரா 2 டைப்ஸா பிரியுது. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரியான்ஸ்னும் அடுத்து மீசான்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டா பிரியுது. இப்போ இந்த பேரியான்ஸ் அண்ட் மீசான்ஸ், ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒண்ணு இல்ல. இந்த பேரியான்ஸ் கீழே இட் கண்டைன்ஸ் 3 குவார்க். நீங்க இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. சோ இது வந்து 3 குவார்க் இதுக்கு இருக்கும். அண்ட் இந்த மீசானுக்கு பாத்தீங்கன்னா இட் கண்டைன் 1 குவார்க் அண்ட் 1 ஆன்டி குவார்க். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மீசான் கிட்ட என்ன இருக்கு, ஒரு குவார்க் இருக்கு அண்ட் 1 ஆன்டி குவார்க் இருக்கு. ஓகே, இப்போ இந்த குவார்க்ன்ற வேர்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு புதுசா இருக்கலாம். சோ அந்த குவார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அதை விட இன்னும் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். சோ இந்த குவார்க்ன்றது ஆக்சுவலி இது வந்து இந்த பார்ட்டிகல் மீசான்றது ஒரு சின்ன பார்ட்டிகல். அது கீழே இந்த லெஃப்ட் ஹார்டான்ஸ் வருது, அந்த ஹார்டான்ஸ் கீழே திரும்ப பேரியான் மீசான் வருது. இப்ப வந்து இதுக்கும் கீழே ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் யாருன்னா இந்த குவார்க்ன்ற ஒரு பார்ட்டிகல் தான் ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல், ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் கூட. இந்த குவார்க் பாத்தீங்கன்னா யூஸ்வலி ஒரு ஃபிராக்ஷன் எலக்ட்ரிக் சார்ஜ் வச்சிருக்கும். சோ உங்க நோட்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குவார்க் இஸ் அ ஃபண்டமெண்டல் அண்ட் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். It has fractional electric charge. Fractional electric chargeனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து 2/3, 1/2. சோ இந்த மாதிரி ஒரு இனி ஃபிராக்ஷன்ல அது கம்பல்சரி 1/2, 3/2 அப்படின்னு இருக்கணும் அவசியம் இல்லை. இனி ஃபிராக்ஷன்ல இருக்கும். சோ இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னா அது அப் குவார்க்னு சொல்லுவாங்க. இதுவே நமக்கு நெகட்டிவ்ல இருந்துச்சு சொன்னா இப்ப பாருங்க -1/3, -4/6 இந்த மாதிரி இருந்துச்சு. சாரி 4/7 போட்டுப்போமே. சோ 4/7 இந்த மாதிரி இருந்துச்சு சொன்னா இதை வந்து டவுன் குவார்க்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சோ பாசிட்டிவ்ல இருந்து சொன்னது அப் குவார்க், நெகட்டிவ்ல இருந்து டவுன் குவார்க் சொல்லுவாங்க. சோ அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம ஃபெர்மியான்ஸ்ல இவ்வளவு டைப்ஸ் நம்ம பிரிக்கிறோம். இப்போ என்னன்னா இப்போ இந்த குவார்க் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சோ இந்த குவார்க் வந்துட்டு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். சோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்படி சொல்லிட்டோம். இது வந்து பாசிட்டிவ் குவார்க், இது வந்து ஆன்டி குவார்க் நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த குவார்க் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கம்பைன் ஆகி தான் நமக்கு என்ன உருவாகுது, இந்த ஹார்டான்ற ஒரு பார்ட்டிகல் உருவாகுது. அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் இந்த குவார்க்ன்ற டாபிக் எடுத்தேன். சோ குவார்க்ன்றது ரொம்ப ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். இதெல்லாமே கம்பைன் ஆகி இப்ப சொன்னீங்கன்னா, சோ இதெல்லாமே கம்பைன் ஆகி தான் நமக்கு அதோட கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல் உருவாகும். சோ அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் இந்த போசான் பாத்தீங்கன்னா, போசானுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு போட்டான்ஸ். சோ இந்த போட்டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த போட்டான்ஸ் கொஞ்சம் பெருசு. சோ போட்டான்ஸ், குளூவான்ஸ் அண்ட் ஹீலியம் ஆட்டம். சோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஹீலியம் ஆட்டம் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்பா சொல்லுவோமா. சோ ஆல்பா பார்ட்டிகல் சொல்லுவோமா. சோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த போசானுக்கான அவ்வளவுதான். சோ இந்த சார்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் இப்பதான் சொல்லியிருந்தோம் அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பத்தி சொன்னீங்கன்னா, சோ அதுல ஒரு சின்ன சார்ட் மாதிரி நம்ம பாத்துருவோம். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் புரோட்டான். இப்போ புரோட்டான் வந்துட்டு அதோட சிம்பிள் என்ன சொல்லுவோம், 1H1 சொல்லுவோமா, அல்லது Pன்னு சொல்லுவோம். இதை டிஸ்கவர் பண்ணவர் பேரு ரூதர்ஃபோர்டு. அண்ட் இதோடைய மாஸ், ஸோ புரோட்டானோட மாஸ் வந்துட்டு 1.672 × 10⁻27 வரும். அண்ட் சார்ஜ் வந்துட்டு நமக்கு எலக்ட்ரான் போலவே சார்ஜ் இருக்கும். இது பாசிட்டிவ்ல இருக்கும், பட் எலக்ட்ரானுக்கு அதாவது ஆன்டி புரோட்டானுக்கு நெகட்டிவ்ல வருது. ஸோ ஸ்டெபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்டேபிளா இருக்கும் நம்ம புரோட்டான். ஆன்டி புரோட்டான் பாத்தீங்கன்னா, ஸோ ஆன்டி புரோட்டான் இந்த பீக்கு மேல ஒரு பார் போட்டு அது ஆன்டி புரோட்டான் ஆயிரும். இதை கண்டுபிடிச்சவர் சியாகுன்ற ஒரு சயின்டிஸ்ட். இதோட மாஸ் வந்துட்டு நமக்கு புரோட்டான் போலவே இதோட மாஸும் நமக்கு சேமா இருக்கும். சார்ஜ் வந்துட்டு
இது புரோட்டான் போல சேமா இருக்கும், பட் இங்க பாசிட்டிவா இருக்கும், இங்க நெகட்டிவா இருக்கும் போது அவ்வளவுதான். சோ ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஆன்டி புரோட்டானுமே கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரான். சோ எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம், இந்த இ மைனஸ் மென்ஷன் பண்ணும், அல்லது இந்த மாதிரி பீட்டா மைனஸும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதை டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா ஜே தாம்சன் ஒரு சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. இதோட மாஸ் பாருங்க. சோ நம்மளுடைய இந்த எலக்ட்ரானோட மாஸ் வந்துட்டு 9. நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம் 9.1 போடும். சோ 9.1 இன்டூ 10⁻31 சொல்லுவோம். இதோட சார்ஜ் வந்துட்டு இங்க இருக்க மாதிரி தான். சோ இங்க பாருங்க இந்த ஆன்டி ப்ரோட்டான் இருக்கு, அதே தான் இங்க வரும். -1.0 அதாவது சார்ஜ் வந்து மைனஸ்ல இருக்கும். சோ அளவு பாத்தீங்கன்னா 1.602 இன்டூ 10⁻19 கூலும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்டேபிளா இருக்கு. அடுத்து ஆன்டி புரோட்டான். சோ ஆன்டி எலக்ட்ரான். ஆன்டி எலக்ட்ரான்னாலும் பாசிட்ரானும் ஒண்ணுதான். சோ இந்த பாசிட்ரான் நம்ம எப்படி குறிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்டா பிளஸ்ன்னு போடலாம், அல்லது இந்த இ பிளஸ்ன்னு போடலாம். சோ இது ஆன்டி புரோட்டானுடைய ஒரு டினோட் பண்ற முறை. இதை கண்டுபிடிச்சவர் யாரு, இந்த ஆன்டி புரோட்டான் ஆன்டி எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஆண்டர்சன். சோ ஆன்டி எலக்ட்ரான்னாலும் பாசிட்ரானும் ஒண்ணுதான். இந்த பாசிட்ரான் கண்டுபிடிச்சவர் ஆண்டர்சன்ற ஒரு சயின்டிஸ்ட். இதோட மாஸ் வந்துட்டு இங்க இருக்கு. இது இந்த எலக்ட்ரான் போலவே தான். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் இதோட சார்ஜ் பாத்தீங்கன்னா அப்படியே யார் போல இருக்கு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சோ எலக்ட்ரானோடைய ஆப்போசிட்டா இருக்கிறது ஆன்டி எலக்ட்ரான். அதனால இங்க நெகட்டிவா இருக்கிறதால இதோட சார்ஜ் பாசிட்டிவா இருக்கு. சோ இதோட ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்டேபிளா இருக்கு, அவ்வளவுதான். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நியூட்ரான் பத்தி பார்ப்போம். பாருங்க நியூட்ரானோட சிம்பிள் நம்ம எப்படி சொல்லுமா 0n1 நம்ம நியூட்ரானை மென்ஷன் பண்ணோம். இந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் பாத்தீங்கன்னா சட்விக்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் இதோடைய மாஸ் அண்ட் அதோட சார்ஜ் பாத்தீங்கன்னா நியூட்ரானோட சார்ஜ் நமக்கு 0வா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் இது ஸ்டெபிலிட்டி இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். அடுத்து ஆன்டி நியூட்ரான் பாத்தீங்கன்னா இது எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா n மேல ஒரு -1 போட்டு அது ஆன்டி நியூட்ரானை குறிக்கும். இது கண்டுபிடிச்சவர் யாருன்னா கார்க்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் இதோடைய மாஸ் பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்ரான் போலவே தான் அதோட மாஸ் இருக்கும். அண்ட் சார்ஜ் பாத்தீங்கன்னா 0. சோ இது எல்லாமே 0 இருக்கு பாருங்க. சோ இந்த எல்லாமே யாருக்கு, நியூட்ரானுக்கு, ஆன்டி நியூட்ரானுக்கு, நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரான் இங்க எல்லாருக்குமே மாஸ் 0 தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப பாருங்க அடுத்து நியூட்ரினோ வந்து நம்ம என்ன மாதிரி மென்ஷன் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு நியூ சிம்பிள நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு இது கண்டுபிடிச்சது யாருன்னா ஃபெர்மி. சோ ஃபெர்மின்ற சயின்டிஸ்ட் தான் நியூட்ரினோ அண்ட் ஆன்டி நியூட்ரான் ரெண்டுத்தையுமே இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ மாஸ் பாத்தீங்கன்னா மாஸ் வந்துட்டு நம்ம எலக்ட்ரான் போலவே தான் அதுக்கு மாஸ் இருக்கும். அண்ட் இந்த ஆன்டி நியூட்ரானுக்கு சேம் ஆஸ் நியூட்ரினோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ சார்ஜ் 0 அன்ஸ்டேபிள். ஓகே. சோ அடுத்து மீசான்ஸ் பத்தி பார்ப்போம். இப்பதான் மீசான் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். சோ மீசான்றது ஒரு மிடில், எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் மிடில்ல இருக்க பார்ட்டிக் நம்ம மீசான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு. சோ மீசான் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. மியூ மீசான், பை மீசான், கே மீசான் சொல்லிட்டு. சோ இப்ப பாத்தீங்கன்னா அதை டினோட் பண்றதா மியூ பிளஸ் மியூ மைனஸ் போடலாம். அண்ட் இது கண்டுபிடிச்ச ஒரு யூகாவா தான். சோ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச ஒரு யூகான்ற சயின்டிஸ்ட் தான். சோ மாஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் பாத்துருந்தோம். சோ இந்த மியூ மீசான் பாத்தீங்கன்னா 206 டைம்ஸ் நம்ம இந்த இந்த பீட்டா மைனஸ்னா யாரு, எலக்ட்ரான் தான் நம்ம பீட்டா மைனஸ் சொல்லுவோம். இந்த பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானை விட அது 206 டைம்ஸ் அதிகமா இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா இது நம்ம என்ன பார்த்தோம், சார்ஜ். சோ சார்ஜ் வந்துட்டு இது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அண்ட் இந்த மீசான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும். அன்ஸ்டேபிளா என்ன அர்த்தம்னா, அன்ஸ்டேபிளா இருக்குன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு சீக்கிரமா டேக்கே ஆகி வேற ஒரு பார்ட்டிகல் அது மாறிடும். சோ அதுதான். சோ நெக்ஸ்ட் பை மீசான் பாத்தீங்கன்னா பை மீசான் என்ன மாதிரி டினோட் பண்ணலாம்னா பை பிளஸ், பை 0, பை மைனஸ். இந்த மாதிரி 3ஆக அது எக்ஸிஸ்டா இருக்கும். இது கண்டுபிடிச்ச ரிகாவா. அண்ட் இதோட மாஸ் வந்து 270 டைம்ஸ் தென் எலக்ட்ரான். இதுக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரல், பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே இருக்கும். இதுவுமே அன்ஸ்டேபிளா இருக்கும். கே மீசான். சோ கே மீசான் பாத்தீங்கன்னா இது டினோட் பண்ணலாம்னா கே பிளஸ், கே 0, கே மைனஸ் டினோட் பண்ணலாம். இது கண்டுபிடிச்ச ரிகாவா. அண்ட் இது வந்து 970 டைம்ஸ் நம்மளோட எலக்ட்ரானை விட அதிகமா இருக்கும். இதோட சார்ஜ் நெகட்டிவ், நியூட்ரல், மைனஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல். அடுத்த ஸ்டெபிலிட்டி பார்த்து இது அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அன்ஸ்டேபிளா இருக்கிறதால அதெல்லாம் டிகே ஆகி வேற ஒரு இதுவா மாறிடும், வேற ஒரு பார்ட்டிகளா அது மாறிடும். ஓகே. சோ நம்ம இன்னும் நமக்கு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த ஐசோடோப்ஸ்னா என்ன, ஐசோபார், அதெல்லாமே பார்க்கணும். சோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம சிலபஸ்க்குள்ள போயிடலாம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதை கண்டினியூ பண்ணலாம்.